بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. இன்றைய நாள் நாங்கள் சிஃபாத்துல் ஹுரூஃபில் அரபியா என்ற பாடத்தில் தொடர நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம், அதாவது இல்மு தஜ்வீத் கலையில் உள்ள ஹர்ஃப்கள் எழுத்துக்களோட சிபாத் பண்புகள் என்ன நாடப்படுறது என்னன்னு பார்த்தோம். அதாவது சவுத்துல் ஹர்ஃப் எழுத்துட சவுண்டோட சம்பந்தப்பட்டது தான் நாங்க இங்க படிக்க போறோம், மஹ்ரஜோட சம்பந்தப்பட்ட பண்புகளை அல்ல அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நாங்க சிஃபாத் பண்புகள் மெயினா ரெண்டு பிரிவுகள்னு சொன்னோம். சிஃபாத் ஜாத்தியா, சிஃபாத் ஆரிதா. ஜாத்தியாண்டா அதுக்கே உரிய பண்புகள் என்றும், ஆரிதான்னு சொன்னால் அதுக்குரிய பண்புகள் அல்ல, அதுல இருக்காத பண்புகள், ஒரு சில நேரம் வந்து போகக்கூடிய பண்புகள் என்று சொல்லி சொன்னோம். அஜாத்தியா சொந்தமான அதுக்கே உரிய அந்த பண்புகள் ரெண்டாக பிரிந்து பார்த்தோம். முத்ததாத்தா, கைரு முத்ததாத்தா அல்லது லா லித்த லஹான்னு சொல்லலாம். எதிர்ப்பதம் உள்ள பண்புகள், எதிர்ப்பதம் இல்லாத பண்புகள். எதிர்ப்பதம் உள்ள பண்புகள் 4 வகையான சோடிகளாக இருக்கிறதாக நாங்க சொன்னோம். அந்த ஒவ்வொன்றிட பொருளையும் நாங்க தனித்தனியாக பார்த்தோம். அதுல முதலாவது அல் ஜஹரு வல் ஹம்ஸ் என்று சொல்லி அதிட பிரிவுகளை படிச்சோம். இனி நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஆரம்பிக்க போறது அஷ்ஷித்தா வர்ரஹாவா வல் பைனியா. அஷ்ஷித்தா வர்ரஹாவா வல் பைனியா, அதிலிருந்து நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஸ்திஅலா, இஸ்திஃபால் போன்ற, இத்பாக், இன்ஃபிதாஹ் போன்ற பண்புகளையும் கொஞ்சம் பார்ப்போம். நாங்க சொன்னோம் ஜஹர் ஹம்ஸ் ரெண்டும் படித்ததாக. அதுல ஹம்ஸ்ல 10 எழுத்துக்கள் வாரன்னு சொன்னோம், மஜ்ஹூரால 19 எழுத்துக்கள் வாரன்னு சொன்னோம். அந்த ஹம்ஸ் என்றதுல வந்து வித்ரைன் என்ற இந்த பகுதி திறந்திருக்கும், அதனால காத்து வரும், வெளியே காத்து சத்தம் கேட்கும் அப்படின்னு, ஹவா உன் நஃபஸ் வரும் அப்படின்னு சொல்லி நாங்க ஹம்ஸ பத்தி பேசினோம். அஸ், அக், அஃப் அப்படின்னு சொல்லி கையை வச்சு பார்த்தால் காத்து வாரது விளங்கும், அதான் ஹம்ஸ் என்று சொல்லியும் சொன்னோம். நஃபஸ் வாரது. அடுத்து நாங்க ஜஹ்ர பத்தி பேசுற நேரம் சொன்னோம், இந்த வித்ரைன் வந்து மூடிப்பட்டிருக்கிறதுனால நாங்க உச்சரிக்கிற நேரத்துல மேல வந்து காத்து வராது, அதாவது வெளியே காத்து ஒன்றும் விளங்காது அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம். அதுல ஒரு உதாரணம் அல், அல் ஒன்றும் விளங்குது இல்லை. ரைட், அப்படியான எழுத்துக்களை நாங்க வேற வேறையாக ஒப்பிட்டு பார்த்தோம். அப்ப அதுல அஜ், அப், அத் அங்க மூடிப்படுறதுனால காத்து வருதில்லை. இப்ப நாங்க பார்க்க போறது அந்த எதிர்ப்பதம் உள்ள பண்புகள் என்று சொல்லி பார்த்ததுல ரெண்டாவது எதிர்ப்பதம் உள்ள பண்புகள்ல 3 வகை இருக்குன்னு சொன்னோம். அஷ்ஷித்தா, அல் பைனியா, அர் ரஹாவா. அஷ்ஷித்தா, அல் பைனியா, அர் ரஹாவா. ரைட், ஷித்தாண்டா என்ன சொன்னோம், கடுமையானது, பைனியா நடுநிலையானது, அர் ரஹாவான்னு சொன்னால் சாஃப்டான ஒன்றுன்னு சொல்லி 3க்கு நாங்க பார்த்தோம். ரைட், இப்ப நாங்க அத கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம். அரபு எழுத்துக்கள்ல முதலாவது ஷித்தான்னு சொல்ல போற இந்த வகையில ஷதீதான்னு சொல்லிக்கிறது ஷித்தா தான். அதுல 8 எழுத்துக்கள் இருக்குது. எத்தனை எழுத்துக்கள்? 8. அது என்னன்னு சொன்னால் அஜிது கத்தின் பகத் அப்படின்னு சொல்லுவாங்க. அஜிது கத்தின் பகத். இத ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனி எழுத்துக்கள் பாடமாக்கல் ஏசிக்கு இப்படி போடப்பட்டுள்ளது. ஹம்சா, ஜீம், தால், காஃப், பா, பா, கா, தா. இந்த எல்லாரும் சேர்ந்து தான் ஷதீதா கடுமையான எழுத்துக்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னன்னு நாங்க பார்ப்போம். ரெண்டாவது ஷதீதாக்கும் ரிஹ்வாக்கும் இடையில, ஷித்தாவுக்கும் இங்க ரிஹ்வா, இந்த ரெண்டுக்கும் இடையில வரக்கூடியது தான் ரெண்டாவது பகுதி பைனியான்னு சொல்ற வசத்தியா, சரியா? பைனியா. இதுல வந்து குறைவான எழுத்துக்கள் இருக்குது, அதாவது 5 எழுத்துக்கள், 5. அதுல வார எழுத்துக்களை நாங்க லின் உமர், லின் உமர் அப்படின்னு சொல்லி பாடமாக்க இலகுவாக பயன்படுத்தலாம். அதுல வார எழுத்துக்கள் என்ன? லாம், நூன், ஐன்,
மீம் ரா, லாம் நூன் ஐன் மீம் ரா. இந்த எல்லா 5 எழுத்துக்களும் எதுல வருதுன்னு சொன்னால் பைனியா, அதாவது இரண்டாவது பகுதியில, எதிர்ப்பதம் உள்ள பகுதியில 3 வகை இருக்குன்னு சொன்னோம், அதுல நடுவுல வருது. அடுத்து நாங்க வந்து ரெஹ்வா, ரைட், ஃபத்ஹா கஸ்ரா லம்மா 3 வைக்கலாம். ரெஹ்வாவை நாங்க பயன்படுத்துவோம் எதுக்கு, இந்த ராவுக்கு, ரைட். ரெஹ்வா என்று சொல்லக்குள்ள மிச்சம் உள்ளது 16 எழுத்துக்கள். அந்த 16 எழுத்துக்களும் நாங்க வந்து ரெஹ்வால வருது என்று சொல்லலாம். எனவே இந்த அஜித், கத்தின், பகத் என்ற எழுத்துக்களை நினைவு வச்சுக்கொள்வோம். 8 எழுத்துக்கள் தான் ஷித்தால வருது, ரைட். அதே நேரத்துல பைனியால எத்தனை எழுத்துக்கள் வருது, 5 எழுத்துக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நீதியானவங்க, நடுநிலையில நின்று பார்ப்பாங்க. எனவே உமர் இங்க வந்திருக்கு. அஜித் என்றவன் ஒரு கடுமையான ஒருத்தன், எனவே அது ஷதீத்ல வந்திருக்கு அப்படின்னு நினைவு வச்சு கொள்ளலாம். ரைட். இப்ப நாங்க அந்த 2வது மெயின் பிரிவுல இருக்கிற ஷித்தாவை பாக்குறோம். ஷித்தா ஷதீதான்னு போட்டு இருந்துச்சு. அது அஜித், கத்தின், பகத், அஜித்தை பத்தி சொன்னோம், ரைட். இப்ப இது என்ன நடக்கிற விஷயம் என்று சொல்லி நாங்க பார்த்தால், இந்த அஜித்ல வர இந்த ஜீம் ஒரு எழுத்து இங்க உதாரணமாக போடப்பட்டிருக்கு. என்ன நடக்கும் என்றால் சவுண்ட், அசவுத்னு சொன்ன மரபுல சவுண்ட். இந்த சவுண்ட் வந்து என்ன செய்யும் என்றால் வெளியே போகாம இடையில அப்படி நிப்பாட்டிப்படும், தடை செய்யப்படும். இன்ஹிபாஸ், சிறை பிடிக்கப்படுறன்னு சொன்னோம். அப்ப இன்ஹிபாஸ் ஆகுது, சவுண்ட் தொடர்ந்து வெளியே போகாம தடுக்கப்படுற ஒரு நிலையத்தான் கடுமையானதுன்னு சொல்றது, ரைட். இன்ஹிபாஸ்னா தடுக்கப்படுற, ஜரையானி சவுத், சவுண்ட் வந்து தடுக்கப்படுற ஒரு நிலைமை வரும், ரைட். எப்ப நாங்க அந்த எழுத்தை வந்து உச்சரிக்கிற நேரத்துல என்ன ரீசன், அதாவது இந்த மஹ்ரஜ் வந்து மூடிப்பட்டு இருக்குது. இப்ப நாங்க சொன்னோம் ஜீம் என்ற எழுத்து மஹ்ரஜ படிக்கிற நேரத்துல சொன்னோம் நாக்குல நடுப்பகுதி தான் ஜீம்ட இடம், ஜெய்ஷுன் நடு பார்த்தோம், வசதுல் லிசான். அப்ப இந்த மஹ்ரஜ், இந்த இடம் லொக் ஆகுறது. அப்ப அந்த லொக் ஆகுற நேரம் தான் சவுண்ட் வந்து அதுக்கு அங்கால போகாம நிக்குது. எனவே அந்த சவுண்ட் வந்து அந்த இடத்துல சரியாக ஊண்டி உச்சரிக்கப்பட்டுடும். அப்ப அந்த எழுத்துக்கள் தான் ஷித்தான்னு சொல்றது, சரியா. அப்ப அந்த எது நிப்பாட்டப்படுறால் சத்தம், அசவுத். அங்க நாங்க சொன்னது காத்து, நஃபஸ் சொல்லித்தான் ஆரம்பத்துல பார்த்தோம். எதை பார்த்தோம், நஃபஸ், நினைவிருக்குதா, ரைட். இங்க நஃபஸ் காத்து வெளியே போறலன்றதை பத்தி தான் நாங்க பேசினோம். அது ஜஹர்லையும் ஹம்ஸ்லையும் தான் பேசினோம். ஆனா ஷித்தால வந்து சவுண்ட் வெளியே போறல, சவுண்ட் வந்து ஒரு முறையில நின்றுடும், கம்பீரமா ஒரு முறை உச்சரிக்கப்பட்டுடும். அதைத்தான் நீங்க சொல்ல வர்றது. காற்று வெளியே போறதா, நஃபஸ் போகுதா, மூச்சு காற்று, அதை பத்தி ஷித்தா பேசுறல்ல, ரைட். அப்ப நாங்க இப்ப உச்சரிச்சு பார்ப்போம். ஏன்னா நீங்க கலக்கி எல்லாம் மோதாம சும்மா சுக்கூன் வச்சு உச்சரிச்சு பாருங்க. ஜீம், அஜ், அஜ், பாத்தீங்களா, அஜ். சரியா வசதுல் லிசான் அந்த இடத்துக்கு வரக்கொள்ள ஜீம் வந்து லொக் ஆகுது, அஜ், அஜ். சரியா அங்கின வந்து படுதுன்னா, அப்ப அந்த இடத்துல வந்து அது இஷ், இஃப் அப்படின்னு மாதிரி இருக்குதா, இல்ல, அஜ், ரைட், அப்படி இருக்குது. எனவே அங்கின லொக் ஆகுது. இப்ப நாங்க இன்னொரு இடத்த பார்ப்போம், காஃப பார்ப்போமே, அந்த அக் அந்த கொலையே அங்கின என்ன நடக்குதுன்னா சவுண்ட் வந்தாங்கின தொடர்ந்து அக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காது, அக்கு கண்டு கேட்டுட்டு இருக்காது, ஷன்னு கேட்கிற மாதிரி கேட்காது, அக் ஒரு முறை தான் கேக்குது. அக் ட்ரை பண்ணினாலும் எங்களுக்கு கேட்கலாம். அதே மாதிரி எனவே சவுண்ட் ஜரையான் சவுத், சத்தம் வந்து கொண்டே இருக்காது, சத்தம் ஜரையான் வந்து கொண்டிருக்கிறது இன்ஹிபாஸ், தடுக்குது அந்த மஹ்ரஜுக்கு வரக்குள்ள. ஹம்சாவை பாருங்க, அ உச்சரிச்சு பாருங்க, அ. நாங்க ஆல்ரெடி பார்த்தோம், இங்க வித்திரைன் வந்து மூடிப்படுற எழுத்துக்கள்ல தான் ஹம்சா எல்லாமே வருது இல்லையா. காத்து வராத எழுத்துக்கள்ல தான் நீங்க எல்லாரும் மீக்கிற இந்த கத்தண்டு கியாஃபையும் தாவையும் தவிர மத்த எல்லா எழுத்துக்களுமே ஹம்ஸ்ல வராத எழுத்துக்கள், அப்படின்னு எழுத்துக்கள் அல்ல, எல்லாமே நாங்க நேரத்தோட பார்த்த ஜஹருடைய எழுத்துக்கள், இந்த வித்திரைன் மூடிப்படுற எழுத்துக்கள், சரியா. இது ரெண்டையும் நாங்க பின்னால சொல்லுவோம், காஃப் தா, இந்த 2 எழுத்தை பத்தி நாங்க பேசுவோம். அப்ப இங்க ஆல்ரெடி வித்திரைன் மூடிப்பட்டா காத்தும் கூட வெளியே போறல, நஃபஸ் வெளியே போறதும் இல்ல.
அதே நேரத்துல இங்க வந்து என்ன நடந்துச்சுன்னா இங்க லாக்டவுன் ஆகுது. சரியா? அப்ப ஹம்சாவை உச்சரிச்சு பாருங்க. அ அ. திரும்ப பாவை உச்சரிச்சு பாருங்க. அப் அப். உதடிக்கிட்ட வந்து மூடிப்பட்டுட்டுது. ரைட்? அக் அக் மூடிப்படுது. அத் அத். இதத்தான் நாங்க சொல்ற அந்த நேரத்துல இது ஒரு பவரான ஒரு எழுத்தாக மாறுது. ஏன்னா அது உச்சரிக்கிறது ஒரு இடம் தான் படுது, ஆனா அது கடுமையாக உச்சரிக்கப்படுது. அந்த ஒரு சவுண்ட் மிச்சம் நல்ல கிளியராக கேட்கக்கூடியதாக இருக்கிறதுனால இது ஷித்தா அந்த லெவலுக்கு வருது. இப்ப நாங்க இன்னும் ஷித்தால தனிக்கிறோம், மறந்துடுவோம். இப்ப இதுல நாங்க பாக்குறோம் இதே ஜீம ரெண்டு படத்துல பாக்குறோம். என்ன வித்தியாசம்? ஷித்தாட ஒரு எழுத்து ஜீம் என்று சொல்லி சொன்னோம் உதாரணமா. ரைட்? முதலாவது படத்தை நல்லா அவதானிங்க. அதுல இந்த ஐக்கன், அதாவது சவுண்ட் வந்து கொண்டிருக்குது, இடையில நின்றுச்சு. இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பேசினதான் என்ன நடந்துச்சு? மஹ்பூஸ், இன்ஹிபாஸ் ஆகுது, தடுக்கப்படுது. ஜரயானி சவுத், சத்தம் வெளியே போறது தடுக்கப்பட்டுள்ளது. ரைட்? அஜ். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், அஜ் அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்களுக்கு உடையலுமா? அஜ் கஷ்டம் இல்லையா? அஜ் அஜ் ஜ் ஜ் அப்படின்னு வருதா? அஜ் அஜ். ரைட்? அப்ப இதை நாங்க என்னத்தன்னு படிச்சுக்கிறோம்? கல்கலான்னு சொல்லி பேசிக்கலா படிச்சிருப்போம். என்ன? அப்ப நாங்க அஜ் அஜ் அப்படின்னு கலக்கி ஓதக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குது என்றால், ஆரம்பத்துல மூடிப்பட்டது அஜ் அந்த கூட துறப்பட்டு வெளியே வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் துறப்பட்டு வெளியே வரக்கூடிய எழுத்து. எனவே இது என்ன நடக்குதுன்னு நீங்க தெளிவாக விளங்கிக்கோங்க. முதல்ல வந்து பெரிய ஒரு பிரஷர் கொடுக்கப்பட்டு அஜ் அஜ் அண்ட் லொக் ஆகுற. அதுக்கு பிறகுதான் அது கல்கலா செய்யப்படுறதுனால அஜ் அஜ் அப்படின்னு சவுண்ட் வந்து வெளியே போகுது. இப்ப நீங்க இதுல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாரும் நல்லா நோட் பண்ணி பாத்திப்பீங்க. அஜித் பத்தின் பக்கத்துல கல்கலாட எழுத்துக்களும் இருக்குதுன்னு சொல்லி அது எல்லா திறனிலையும் அதுதான் நாங்க பார்ப்போம். இதுல வந்து உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், உதாரணமா ஹம்சா அஜித் அ ஷித்தாட ஒரு எழுத்து. அப்ப நாங்க ஆரம்பத்துல சொன்னோம் ஜஹருடைய எழுத்துக்கள் என்ன செய்யும்? காற்று வெளியே போகாது, வித்திரைன் மூடிப்பட்டிருக்கும். இப்ப அதே வித்திரைன் மூடிப்பட்டிருக்கிறது. நாங்க வந்து அன்னு சொல்றத ஃபத்ஹா வச்சு சொல்லுவோம். ஹம்சா முத்தஹர்ரிகா ஹரக்கத் வைப்போம். அ இ உ. அப்ப அந்த நேரத்துல இந்த மூடி இருக்கிற இந்த இது வந்து என்ன செய்யும் சொன்னால் கொஞ்சம் தான் துறப்படும், கொஞ்சம் தான் ஹரக்கத்துக்காக துறப்படும். எப்படி? அன்னக்குள்ள உங்களுக்கே விளங்குறைக்கும் இங்க இறுக்கி மூடுறது. டைட் ஆகுது. அ ஆ இ இ உ உ. கொஞ்சம் துறப்படுற மாதிரி விளங்குதா? அடிப்படையில மூடி இருக்க வேண்டியது லைட்டாக துறப்படுறேன்னு சொல்லி நாங்க விளங்குறோம். அதே நேரத்துல நாங்க இங்க வந்து பாருங்க, அதாவது என்ன நடக்குது? நல்லாவே துறப்பட்டிக்குது. கீழே உள்ள பிக்சரை பாருங்க. நல்லாவே துறப்பட்ட உடனே அங்கின காத்து கூட வரக்கூடிய சந்தர்ப்பங்கள், நிறைய பிரச்சனைகள் ஆகிடும். அது பில. ஏன்னா சில நேரத்துல ஆக்கள் வந்து தி எனக்குள்ள ஹாவுக்கும் இதே பிரச்சனை வார, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் தேவைக்கு மிச்சம் இதாக கொள்ளையும் வந்து இந்த பிரச்சனை வார. சரியா? அப்ப அந்த நல்லாவே இந்த வித்திரைனை வந்து நல்லாவே அவங்க விரிக்கக்குள்ள அவங்க கஷ்டப்பட்டு அப்படின்னு கஷ்டப்பட்டு உச்சரிக்கிற. அப்படியெல்லாம் உச்சரிக்க வேண்டிய தேவையில்லை. இது வந்து பொதுவாக பிழைவிடக்கூடிய சிலர் பிழையுற்ற அப்படியே சிறுசிலிருந்து பழகுற, அதற்காக தான் இந்த ஸ்லைட் போடப்பட்டிருக்கிறேன். ரைட்? இப்ப நாங்க பிரிவுகளுக்கு வரோம். எதுக்குன்னா இன்னும் நாங்க ஷித்தால இருக்கிறோம். அந்த ஷித்தால நான் உங்களுக்கு சொன்னேன் அஜித் பத்தின் பக்கத் என்றால் எத்தனை எழுத்துக்கள் என்று சொன்னோம்? அதாவது 3, 5, 8 எழுத்துக்களுக்குன்னு சொன்னோம். அந்த 8 எழுத்துக்களை 2ஆக பிரிச்சு பாக்குற. அது என்ன விஷயம்னு நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்வீங்க. இப்ப குதுபுஜத் கலக்கி ஓதக்கூடியன்னு சொல்லி நாங்க பின்னால படிக்கிற எல்லா 5 எழுத்துக்களுமே எதுல வருதுன்னு சொன்னால் இந்த நாங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிற பாடத்துல வருது. அதாவது ஷதீதா ஷித்தான பாடத்துல வருது. அதே நேரத்துல ஹம்சா நாங்க சொன்னோம் மூடிப்படுறேன்னு சொல்லி. ரைட்?
இந்த குத்துபுஜத் கல்கலாட எல்லா எழுத்துக்களோடையும் இந்த ஹம்சா இதையும் சேர்த்தி மொத்தம் 6 8ல 6 எழுத்துக்களுமே நாங்க முதல்ல படிச்ச ஜஹருடைய எழுத்துக்கள். அதாவது வித்திர் வந்து மூடிப்படுது, காத்து வராத எழுத்துக்கள். அதே நேரத்தில் இப்ப படிக்கிற ஷதீதாவான எழுத்துக்கள், அதாவது சவுண்ட் வந்து ஒரு முறை தான் கேக்குது கிளியரா. அதோட மஹ்ரஜ் வந்து கலக், மஹ்ரஜ் மூடிப்படுது. மஹ்ரஜ் மூடிப்படுறதுனால சவுண்ட் வந்து திரும்ப திரும்ப வராம ஒரு முறையில கிளியரா கேட்கும், ஷித்தாவாக இருக்குது. ரைட், அப்படியான விஷயங்கள் இதுலயும் அந்த பண்பு இருக்குது. ஆனா நாங்க படிப்போம். ரைட், இப்ப என்ன நடக்கிறன்னு சொன்னா பாருங்க, உச்சரிச்சு பாருங்க. அப்ப அந்த கலக்கிறதுனாலதான் கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. ஆனா காத்து வெளியே வரக்கூடிய தன்மை எதுவும் இல்லை. கொஞ்சம் கலக்கி ஓதக்கூடிய எழுத்து. ஹம்சா எப்படிக்குமே கலக்கிறது இல்லை. சரியா? இதுல குழம்பி கொள்றதுக்கு எதுவும் இல்லை. இந்த எழுத்துக்கள் வந்து காத்து வெளியே போறதும் இல்லை. காரணம் அது வந்து ஜஹருடைய எழுத்துக்கள். அதே நேரத்துல ஷித்தாவுடைய எழுத்துக்கள், அதாவது அதோட சவுண்ட் வந்து இழுபட்டு கொண்டு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதை இஃப் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லை. எனவேதான் இது 2 பலம் வாய்ந்த பண்புகளையும் கொண்ட குரூப்பாக இருக்குது. குத்துபு ஜத்திட கல்கலாட எல்லா எழுத்துக்களோடையும் ஹம்சாவும் சேர்த்து நாங்க இன்னும் பார்க்க கிளியர் ஆகும். இந்த மஹ்மூசான்னு சொல்லி நாங்க பார்த்திக்கிறோம். நாங்க ஆல்ரெடி படிச்சோம். ஹம்ஸ்ன்னு சொன்னா என்ன? அக், அத், காத்து வெளிவரக்கூடிய எழுத்துக்கள். இந்த அக் அத்ன்றது குத்துபு ஜத் சாரி அஜித் கத்தின் பகத் என்றதுல கடைசி 2 எழுத்தாக இதுவும் வந்திருக்குது, காஃபும் தாவும். அப்ப நாங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிறது ஷித்தாவுடைய எழுத்துக்கள். ஷித்தாவுடைய எழுத்துக்கள் என்று சொன்னால் சவுண்ட் வந்து மஹ்ரஜ் மூடிப்படுறதுனால வெளிவராது. அதாவது அக் அத் அப்படிதான் வரும். அப்படித்தானே? அப்ப நாங்க கலக்கி ஓதுறதுனால கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுத்தோம் இவங்களுக்கு. ஸ்டார்ட்ல வந்து என்ன ஸ்ட்ரிக்டா தான் இருக்குது, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கலங்குது, அதனால கொஞ்சம் ஓப்பன் பண்ணி படுது. ஹம்சா அப்படி எதுவுமே நடக்குது இல்ல, அது கஸ்ரா ஃபத்ஹா வேற விஷயம். இங்க மிச்சமுள்ள 2 எழுத்து மீக்கிறையா கொஞ்ச நேரத்துக்கு ஜஹரோட சேருது, கொஞ்ச நேரம் ஷித்தாவோட சேருது, கொஞ்ச நேரத்துக்கு மஹ்மூஸோட சேர போகுது. ஜஹரோட சேர்றல ஹம்சான் எழுத்துக்கள் எப்படின்னு நாங்க பார்ப்போம். அதாவது இந்த ஷித்தாவாகவும் இருந்து ஜஹராகவும் மீக்கிறதான் பெரும்பாலான எழுத்துக்கள் வித்திரைன் மூடிப்படுறதுனால. ஆனா இந்த 2 எழுத்துக்களும் ஷித்தாவாக இருந்து கொண்டு மஹ்மூஸாக இருக்குது. எப்படின்னு பார்ப்போம். எதுன்னு சொன்னா கதா, கதை. சரியா? கானாவும் தானாவும். இதை நாங்க இதே விஷயத்த பிக்சரோட போட்டு உங்களுக்கு கிளியர் படுத்துறோம். எப்படின்னு பாருங்க. அக் அத்ல வந்து மஹ்மூஸ்ன்னு சொன்னால் காற்று வெளிவாரது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். காற்று வெளிவாரது. அக் காத்து வெளியே வருது, அத் காத்து வெளியே வருது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் இங்க முதலாவது பிக்சர்ல காட்டிக்கிறது அந்த காஃப்டையும் தாடையும் விளங்கப்படுத்துற பிக்சர் தான் இது. இதுல காஃபத்தான் நல்லா பாருங்க. இந்த பிக்சர் முதல்ல காஃப விளங்கப்படுத்துது, இங்கேயும் காஃபத்தான் விளங்கப்படுத்துது. காஃப வந்து 2 பகுதியாக உடைக்குது. இது முதலாவது பகுதி, இது 2வது பகுதி. சரியா? என்ன நடக்குது என்றால் இதை ஷித்தால போட்டுமே சவுண்ட் வந்து லொக் ஆகிறன்னு சொல்லி, எனவேதான் அக் ஹாஃப் வந்து நின்றா ஹாஃப்ல வந்து இறுகி நின்றுட்டது. அக். இப்ப நாங்க வந்து ஸ்ரீலங்கால இப்படித்தான் வச்சிருக்கிறோம். அக் மீதியே நாங்க சரியா செல்றோம்ல, ரைட், கஷ்டப்படுறோம். எனவே இந்த இடத்துல லொக் ஆகுறதுனால சவுண்ட் வந்து அக் நிக்கிறதுனால இது ஷித்தா. ஸ்டார்ட்ல என்ன நடக்குது? ஷித்தாவாக இருக்குது. அதுக்கு பிறகு இது வந்து கல்கலாட எழுத்தா? கல்கலாட எழுத்து அல்ல. என்ன நடக்குது? அக் அக் அக். என்ன வெளியே வருது? காத்து வெளியே வருது. அதை முடிக்கிற நேரத்துல நஃபஸ் வெளியே வருது. ஃபா ஷீன் மாதிரி நஃபஸ் வெளியே வருது. இப்ப ஃபா எல்லாம் முழுக்கவே மஹ்மூஸ் தான், ஷீன் எல்லாம் முழுக்கவே மஹ்மூஸ் தான், சீன் எல்லாம் முழுக்க மஹ்மூஸ் தான். ஆனா இந்த காஃப் தா இது 2 முழுக்க மஹ்மூஸ் இல்ல. முதல் பாகம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் வந்து ஷித்தா கடுமையானதாக இருக்குது. எனவேதான் ஷித்தா பகுதியில இந்த காஃபும் இந்த தாவும் உள்ளடங்குற.
அது லொக்காகிட்டு பின்னால வந்து என்ன செய்யுது, காற்று வெளி வருது, நஃபஸ் வெளி வருது. அக் அக். இப்ப இது வந்து தா. இப்ப குத்துபு ஜத்திர எழுத்த மாதிரி கலக்கியா நாங்க பேசுறோம்? இல்ல. குத்துபு ஜத்தில எப்படி நாங்க கலக்குவோம்? அப்போ அப்போ அப் கலக்குறோம். ஆனா காஃபும் தாவும் கலக்குறல்ல, காற்று தான் வெளியே வருது. அக் அக். சோ காஃப்லையும் தாலையும் காற்று தான் வெளியே வருது. எனவே தான் அது மஹ்மூஸ் என்று சொல்ற. அதே நேரத்தில் நக்கூத்துபு ஜத் என்று சொல்றது வந்து மஜ்ஹூராக இருக்குது. பிறகு நாங்க பார்க்க போற கல்கலா பண்பும் இருக்குது. இல்லாட்டி நீங்க நினைக்க கூட இதையும் கல்கலால போடணும் அப்படின்னு நினைச்சிட வேணும். சரியா? அப்ப அக் அக். எனவே எப்படியும் ஆர்டர் மாறாது. முதல்ல வந்து அக் லொக் பண்ணி பட்டிக்கு சவுண்ட் நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஷித்தாவாக இருக்கும். அதுக்கு பிறகுதான் காற்று வெளிவரும், ஹம்ஸாக இருக்கும். அக். அரபு சொற்கள் மாறிப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, உச்சரிக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. தாவும் அப்படித்தான். ரைட்? அத் அத். உச்சரிச்சு பாருங்க. அத். தாவல்ல திரும்ப திரும்ப கேட்கிறது. தாட ஒரு காத்து சத்தம். அத். நஃபஸ் தான் வெளியே வருது. அக். எனவே ஆரம்பத்துல அது ஷித்தாவாக இருக்குது, சவுண்ட் லாக் ஆகுது, ரெண்டாவது காற்று வெளிவருது. இப்ப நாங்க ஷித்தால அடுத்தது ஆப்போசிட் என்ன ரிஹாவான்னு சொன்னோம். ஷித்தா ரெண்டாவது பெரிய பகுதியில தான் நாங்க இருக்கிறோம், ஷோடி ஷோடியாக இருக்கிறதுல. ஷித்தாட ஆப்போசிட் ரிஹாவா, சாஃப்டான பண்புன்னு சொல்லி சொன்னோம். அது என்ன விஷயம்? சரி, இறுகி லொக்காகலன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஜரயானி தாம் சவுத். சவுத் வந்து சும்மா நிம்மதியா கதவை திறந்துட்டா அப்படி ஹோன்னு சொல்லி வெளியே பாஞ்சிட்டு ஓடுவாங்க. அவங்கதான் இந்த ரஹாவாக்கள். ஸ்ட்ரிக்ட் இல்ல, ஷித்தா இல்ல. எனவே இவங்க வந்து ஜரயானி தாம், அரபுல தாம்னு சொன்னால் பூரணம், பூரணமாகவே சவுண்ட் வெளியே பாயும். அல் ஜரயானி தாம் சவுத்துல் ஹர்ஃப், அதாவது எழுத்திட சவுண்ட் வந்து முழுமையாக தாம் பூரணமாகவே வெளியே பாயும். அது வந்து ரிஹ்வா அல்லது ரஹாவா இந்த பகுதியில வரும். இப்ப நாங்க மஹ்ரஜ் அந்த எழுத்தை வந்து சரியா அந்த இடத்துல படுற நேரத்துல இதுதான் நடக்குது. இப்ப நாங்க வந்து பார்த்த அந்த எழுத்துல அஜித் பத்தின் பகத் அந்த உரத்த எழுத்து கொஞ்சம் இருக்குது. அதுல ஷீன் வந்துச்சா, சீன் வந்துச்சா? எதுவுமே வரல. அப்படித்தானே? ரைட். நாங்க இந்த ஷீனையும் சீனையும் உச்சரிச்சு பார்ப்போம். அஷ் அப்படின்னு நீங்க நினைச்சாலே நிப்பாட்டேலா. அப் அன்னு நிப்பாட்டினீங்கன்னா அப் நிப்பாட்டின. ரைட்? அதே மாதிரி ஷீனை நினைச்சாலும் நிப்பாட்டேலா. அஷ் அஷ் ஒரு சவுண்டோட நிக்குது இல்ல, அஷ் அஷ். அதுதான் ஜரயானித்தாம், முழுமையாகவே சவுண்ட் வெளியே வந்து கொண்டிருக்கும். இதையே நாங்க எங்களால முடிஞ்ச அளவு ஷார்ட் பண்றோம். நாங்க எப்படி அஷ் 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 அஸ் அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை. அது தாம் பூரணமாக வெளிவரணும், கொஞ்சம் இல்ல, தாம் பூரணமாக. அஷ் அஸ் அஸ் அப்படி வெளிவரணும். அப்படி வெளிவரலன்னு சொன்னா அந்த எழுத்து நாங்க பூரணப்படுத்தல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட்? அப்ப அந்த எழுத்துக்களை நாங்க அதோட ஹக்க வந்து முழுமையாக கொடுக்கணும், ஜரயானி தாம். அடுத்து நாங்க சொன்னோம் இது மூணுல நடுத்தரமாயிக்கிறது தான் பைனியான்னு சொன்னோம். பைனண்டா அரபுல நடு. அப்ப பைனியாண்டா லின் உமர் என்று சொல்லி சொன்னோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகப்படுத்தினோம். லாம் நூன் ஐன் மீம் ரா இதெல்லாம் ஞாபகப்படுத்தினோம். ரைட்? அப்ப இங்க வந்து பைனியான்னு சொன்னா சவுண்ட் வந்து ஓரளவுக்கு இழுபட்டு கொண்டு வெளிவரும். அல் ஜரயானில் ஜுஸ்இ. ஜுஸ்ன்னு சொன்னா என்ன? நாங்க 30 ஜுஸ் ஓதுவோம். தபாரக்கல்லதி ஜுசு, பக்கரா, இப்படி நாங்க வந்து என்ன செய்வோம்? கத் சமியல்லா. ஜுசு உண்டா என்ன அர்த்தம்? ஜுசு உண்டால் பாகம், பிரிவு, பார்ட். சரியா? அப்ப தாமன்னு சொன்னா என்ன? ஃபுல். தாமன்னு சொன்னா ஃபுல், ஃபுல் பார்சல். ரைட்? அப்ப ஜுஸ்இ என்றா ஒரு பார்ட். அப்ப என்ன நடக்குதுண்டா அல் ஜரயானுல் ஜுஸ்இ லிஸ்ஸவுத். சவுண்ட் வந்து ஓரளவுக்கு தான் வெளியே வரும், ஒரு பகுதி வெளியே வர மாதிரி. பூரணமாக நிம்மதியாக இல்ல, கொஞ்சம் கதவு திறந்து வார மாதிரி ஒரு கற்பனை எடுக்கலாம். காரணம் என்னென்றால் அதமு கமாலில் மஹ்ரஜ். மஹ்ரஜ் வந்து அதமு கமாலி கலக். மஹ்ரஜ் வந்து ஃபுல்லா மூடி இல்ல, கதவு ஃபுல்லா மூடி இல்ல. அப்ப பைனியா நடுத்தானே, அப்ப கொஞ்சம் திறந்து வச்சிருக்குது. சரியா? எனவே அதமு கமாலி கலக்கிஹி தமிழ் அரபால் எல்லாருக்கும் தேவைப்படாது.
அந்த மஹ்ரஜ் வந்து பூரணமாக மூடி இல்ல என்று சொன்னால் அந்த இடத்துல கொஞ்சம் சவுண்ட் வந்து வெளியே போகும். ஜரையான சவுத்தன சவுண்ட் அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும். சரியா? ஆனா இங்க வந்து ஃபுல்லாவே மஹ்ரஜ் ஓப்பன், துறப்பட்டு, அதனால என்ன நடக்கிற, மஹ்ரஜ் துறப்படுறது நேரத்துல ஜரையானி தாம் முழுமையாகவே சவுண்ட் கேட்டு கேட்கும். ரைட். இப்ப நாங்க அந்த பைனியாக்கு உதாரணம் பார்ப்போம். பைனியாக்கு உதாரணம் பார்ப்போம். அதாவது நாங்க சொன்னோம் சவுண்ட் வந்து ஜுஸ்டி ஓரளவுக்கு கேட்டுக்கொண்டு அப் அண்ட் ஒரு முறையோட நிக்காது. அஷ் அஃப் அண்ட் மிச்ச நேரம் நீட்டோம் மேல சவுண்ட் அஷ் சவுண்ட் தானே கேட்டுட்டு. காத்து வர்றது வேற விஷயம். நாங்க இங்க காத்தை பத்தி எல்லாம் பேசுறேன். ரைட். அப்ப இங்க சவுண்ட பத்தி தான் செகண்ட் செக்ஷன் பேசுறேன். ரைட். ஷித்தா பைனியா ரெஹாவா எல்லாம் சவுண்ட் ஒரு முறையோட நிக்குமா, மிச்ச நேரம் சவுண்ட் கேட்டுக்கொண்டிருக்குமா, அல்லது கொஞ்சம் நேரம் சவுண்ட் கேட்குமா? சவுண்ட்ன்றதுதான் இந்த பிரிவு, காத்து அல்ல. ரைட். இப்ப நாங்க லின் உமர்ல வர எழுத்துக்களை உச்சரிச்சு பார்க்கலாம். லாம் லாம உச்சரிச்சு பார்க்கணும். கொஞ்சம் மஹ்ரஜ் மூடிப்படுறதுதான் இதுட கேஸா. சரியா? மஹ்ரஜ் இப்ப லாம் எங்க நாங்க உச்சரிக்கிற அல், நாங்க சொன்னோம் ஹாஃபத்துல் லிசான்ல வர, நாக்குட ரெண்டு சைட்லயும் வரும். தரஃபுல் லிசான் வந்து இந்த முன் துண்டு. சரியா? அல் முன்னுக்கு இருக்கிற இந்த முரசு கிட்ட முன் அதனால ஹாஃபத்துல் லிசான்ல படக்குள்ள வாரன்னு சொல்லி சொன்னோம். இப்ப நாங்க உச்சரிச்சு பார்ப்போம். அல் அல் அப்படியா நாங்க உச்சரிக்கிற? இல்ல. அல் அப்படின்னு நீட்டியா உச்சரிக்கிற? இல்ல. அப்ப எப்படி உச்சரிக்கிற? அல் அல். அப்ப அஷ் ரெண்டு வார ஓவர் சவுண்ட விட குறைய வருதா இல்லையா? அல் அண்டா முடிஞ்சு. ஏன்? அது ஷித்தா. அல் அ விட லாம் வந்து கொஞ்சம் கூட நேரம் உச்சரிக்கலுமா இல்லையா? அல். அதே நேரத்துல நூனை உச்சரிச்சு பாருங்க, பைனியாட எழுத்து அன் அன். ரைட். அப்ப இது ஓரளவுக்கு நீட்டேடும். அம் அம். ராவும் அப்படித்தான். அர் அர். திரும்ப அர் அர். அப்ப அப் அர் அப்படி எடுத்தால் அது ஷித்தா. அர் அர் அப்படி எடுக்கலாம். அப்படி எடுத்தால் அது வந்து ரிஹ்வா. ஆனா அது ரிஹ்வாட எழுத்து அல்ல, ஷித்தாட எழுத்தும் அல்ல. லின் உமர், உமர்ல வர ரா. அப்ப அது வந்து 5 எழுத்துக்கள் பைனியா நடுவுல வர வேண்டியது. அப்ப என்ன நடக்குது? அல் அர் ஆ ஆ. கண்டுதானே? அண்டு செலாக்கள் எடுக்கிற அண்டு அது ஷித்தாவுடைய எழுத்தல்ல. கொஞ்சம் லேட் ஆகணும், கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகிற நேரத்துல நான் பைனியாவாக வருது. ஐன் சரியாக ஊண்டி போய்த்து படுது. அன்னு எடுக்க வேணும். அது வந்து ஹம்சா தான் அப்படி எடுக்கணும். ஏன்? அது ஷித்தா. ரைட். ஐன் வந்து நடுத்தரமான எழுத்து. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கைன பாருங்க, உமர்ல வாரல, லின் உமர்ல கைன் வாரல. இப்ப கைன் எதுல வரும்? ரிஹ்வால. அப்ப எப்படி உச்சரிக்கணும்? அது வந்து ஷீன்களை போல ஐனை விட நீட்டலாம். ரைட். இப்ப உங்களுக்கு உச்சரிச்சு அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் முன்னுக்கு வச்சு கொண்டு உச்சரிச்சு பார்த்து பிரிவுகள்ல இதுல வரும் அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணலாம். அது உச்சரிச்சு பார்க்கத்தான் இன்னும் தெளிவாக வரும். இது இந்த நாக்குட முன் சைட், லாம்ட சைடால சவுண்ட் வாரத்தை பத்தி பேசிக்கிறேன். ரைட். இப்ப இது நான் உங்களுக்கு ராவை பத்தியும் சொன்னேன். அர் அர் கொஞ்சம் சவுண்ட் வர அர் அர் அப்படி அடிக்கலான்னு சொன்னேன். அடுத்து இந்த நாக்குல இந்த சினோர் இடைவெளியும் நீங்க வந்தால்தான் அந்த ரா சரியாக வரும். நாங்க இதை பத்தி தக்ரீர் என்ற ஒரு பகுதியில பாக்குறது கேட்கிறோம். சரியா? அர் அர். இது இரண்டாவது உதாரணம் பைனியாவுக்கே தான். லின் உமர் அதுல வர ரா. இப்ப நாங்க இதை பத்தி வரைவிலக்கணம் கேட்டா எப்படி கொடுக்கலாம்னு சொன்னால், சவுண்டோட ஒரு பகுதி வெளிவாறு, சவுண்டோட ஒரு பகுதி வந்து கொண்டிருக்கிறது தான். அந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரத்துல மஹ்ரஜ் முழுமையாக மூடிப்படாததனால பாருங்க அர் கொஞ்சம் வெளிவாரத்துக்கு இடம். இந்த ராவை பாருங்க அர், இந்த சின்ன ஒரு இடம் உண்டிருக்கிற அந்த இடத்தால
வெளிவரும், சவுண்டு வெளிவரும். அதனாலதான் அர் என்று வராம அர் என்று வர. விளங்கிச்சா? பெரிய ஒரு இடைவெளி வந்திருந்தால் அர் அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கு அப்படி வந்திருக்கும். அது பில. சின்ன இடைவெளி இருக்கிறதுனாலதான் அதமு கமாலில் மஹ்ரஜ், மஹ்ரஜ் பூரணமாக மூடிப்படல. எதுல மஹ்ரஜ் பூரணமா மூடிப்படுறல்ல? பைனியால. எதுல மஹ்ரஜ் பூரணமாகவே மூடிப்படுற? ஷித்தால. எதுல மஹ்ரஜ் முழுமையாகவே திறந்திருக்குது? அது ரெஹ்வால. அப்ப எதுல ஜரயானி சவுண்ட் வந்து வெளியே தாம் பூரணமாக வரும்? ரெஹ்வால. எதுல ஜுஸ்இயாக வரும்? பைனியால. இந்த லின் உமர்ல மீமையும் நூனையும் காட்டிக்கிற இதுவும் இன்னொரு உதாரணம் தான். நாங்க ஆல்ரெடி படிச்சோம், நூனிலையும் மீம்லையும் தான் உண்ணாண்டு ஒருத்தர் பிறக்கிறான்னு சொல்லி. இந்த நூனை உச்சரிக்கிற நேரத்துல அந்த ஹைஷூம் அந்த மூக்கிட அந்த பகுதிய மேல் பகுதியை நாங்க பாவிக்காம ஒரு நாளும் நூனையும் மீமையும் உச்சரிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னோம். இந்த பாடத்துல என்ன விஷயம்னு சொன்னால், இது பைனியாவுக்கான ஜஸ்ட் ஒரு உதாரணம் தான் காட்டப்பட்டிருக்குது. கொஞ்சம் மஹ்ரஜ் துறப்படுது, எனவே அது கொஞ்சம் நீட்டலும். அங்கிட்டால போகுது குறிப்பாக இங்க மூடிப்பட்டாலும் ஹைஷூம்ல இருந்து சவுண்ட் வெளியே வருது. மூக்குல இருந்து வர அந்த மீமிடையும் நூண்டையும் உண்ணா இருக்குதே, மேல வர உண்ணா வெளி வருது. எனவே இங்கால வெளி வந்து இங்கால மூடிப்படக்குள்ள என்ன நடக்குது? அது வந்து நடுத்தரமான அமைப்புக்கு வருது. அதாவது பைனியாட பிரிவு. அன் அல்ல, அன் அல்ல, அன் அப்ப வாய்ட பகுதி நூன்லையும் மீம்லையும் இருக்கிற வாய்ட பகுதி மூடிப்பட்டாலும் கூட மூக்கு ஹைஷூம்ல இருக்கிற நூனால வரக்கூடிய மீமால வரக்கூடிய உண்ணாவுடைய பகுதி ஃபதஹ திறந்து இருக்குது. எனவே ஹாஃப் திறந்து ஹாஃப் மூடி. அப்ப நாங்க பைனியால போட்டோம். ரைட்? இப்ப லின் உமர்ல பல எழுத்துக்களுக்கு உதாரணம் பார்த்தோம். அப்ப நாங்க ஷித்தா, பைனியா, ரெஹ்வா இது எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். நாங்க ஐனை பத்தியும் பேசினோம். ஐன்லையும் இந்த பிக்சர் உங்களுக்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது அப்படின்னு சொல்லி நாங்க ஊண்டி உச்சரிக்கிறேன்னு சொன்னோம். அந்த நேரத்துல இது வந்து கதவை வந்து மூடுறது கிட்ட கொண்டு வந்து வைக்கிற ஐன் விலகினா. அப்ப சின்ன ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது. எனவே ஃபுல்லா லொக்காக்காம கிட்ட கொண்டு வந்து வைக்குது. எனவேதான் அது பைனியாண்ட லெவலுக்கு வருது. நல்லா துறப்படவும் இல்லை, நல்லா மூடிப்படவும் இல்லை. இனி ஐந்த மஹ்ரஜ் இங்க தானே வருது, தொண்டேர நடுப்பகுதி நாங்க படிச்சோம். சரியா? அப்ப அந்த இடத்துல வந்து சினோரு இடமாக ஆக்கினதுனால அப்படின்னு சொல்லி வருது. ஹாக்கு ஆப்போசிட். ஹா இங்கால கொஞ்சம் இன்சைட், வலது இடதுன்னு சொன்ன ஞாபகமா? அப்ப ஹா கொஞ்சம் இங்கால உச்சரிச்சு பாருங்க. அப்ப ஐன் வந்து நல்லாவே மூடிப்படுறது கிட்ட வர்றதுனால இது பைனியால வருது. மூடிப்படலன்றதுனால பைனியால தான் வருது. ஆனா அண்டு சொல்லக்குள்ள ஷித்தால வராது. ஏன்னா நல்லாவே திறந்துதான் நீக்குது. அங்க ரிலாக்ஸா சவுண்ட் வந்து போகும். சரியா? ரைட். இப்ப இந்த விஷயங்களை நாங்க எழுத்துக்களை ஒவ்வொன்றையும் உச்சரிக்கக்குள்ள நினைவு வச்சு பிராக்டிஸ் பண்ணோம். அடுத்து நாங்க சொன்னோம் 4 சோடிகள்ல இஸ்திஅலா, இஸ்திஃபால் என்று இன்னொரு பகுதியை பத்தி பேசுறதுக்கு இருக்கிறதாக சொன்னோம். முதலாவது முடிஞ்சு, இரண்டாவது பகுதியில 3 வகை இருந்துச்சு. ஷித்தா, ரெஹ்வா, அதே நேரத்துல நடுவுல வரக்கூடிய அமைப்பாக பைனியான்னு சொன்னோம். ரைட்? அடுத்த 3வது சோடி பிரிவுகள்ல வரதான் இஸ்திஅலாவும் இஸ்திஃபாலும். என்னது? இஸ்திஅலாவும் இஸ்திஃபாலும். இஸ்திஅலாண்டா என்ன, இஸ்திஃபாலண்டா என்னன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். நாங்க அந்த பொருளையும் சொன்ன ஞாபகம் வருவோம். இந்த இஸ்திஅலான்னு சொல்லக்கூடிய வகையில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னா குரூப் இதெல்லாம் சில பண்புகள். கொஞ்சம் பேர் இருப்பாங்க கொளுத்த புள்ளகள், கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒசரமான புள்ளகள், கொஞ்சம் பேர் இருப்பாங்க நல்லா பாடக்கூடிய புள்ளகள். இப்படி ஒவ்வொரு சிஃபா பண்புகளை வச்சு நாங்க குரூப்பா பிரிக்கிறேன்னா, இப்ப இத வந்து அதே மாதிரி இஸ்திஅலாண்ட பண்பை வச்சு பிரிச்சுக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட் வந்து இஸ்திஃபால், முஸ்தஅலியா முஸ்தஃபிலான்னு போட்டிக்கிறேன். நாங்க நேரத்தோடு சொன்ன இஸ்திஅலாவும் இஸ்திஃபாலும் தான். சரியா? ரைட். இஸ்திஅலால ஹுஸ்ஸ தக்தின் கில் எழுத்துக்களை நினைவு வச்சுக்கோங்க. ஹுஸ்ஸ தக்தின் கில்
என்ற உதாரணம் வருது. எத்தனை எழுத்து? 1 2 3 4 5 6 7. சரியா? ஹுஸ்ஸ தகத்தின் கில். ரைட்? இவங்க எல்லாம் கொஞ்சம் கொழுத்த எழுத்துக்கள் மாதிரி இருக்கும். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். மிச்சமுள்ள அத்தனை எழுத்துக்களுமே எதுல வரும்? இஸ்திஃபால்ல வரப்போகுது. ரைட்? இப்ப நாங்க இந்த 7 எழுத்துக்களோட இஸ்திஅலான்னு சொன்னா என்ன அப்படின்ற விஷயத்த நாங்க பார்க்க போறோம். இங்க பாருங்க, இஸ்திஅலான்னா நாங்க அன்றைக்கு மொழி கருத்து பார்க்குற நேரம் சொன்னோம், எல்லாரும் மேல பாருங்க அப்படின்ட்டு. திரும்ப இஸ்திஅலான்னு சொன்னோம் மேல பார்க்கவான கொஞ்சம் கீழே பார்க்க சொல்லி சொன்னோம். இஸ்திஅலாவுடைய எழுத்துக்கள் என்ன செய்யறன்னு சொன்னால் அவங்க எல்லாத்த பண்பும் மேல தான் நோக்கி இருக்கும். எங்க நோக்கி இருக்கும் என்று சொன்னால் மேல நோக்கி இருக்கும். இந்த நாக்கு லிசான் இருக்கு தானே, உச்சரிக்கிற நேரத்துல இந்த லிசான் இந்த நாக்கு வந்து மேல உள்ள ஹனக்கோட வந்து டச் பண்ற நேரத்துல தான் என்ன நடக்குதுண்டா இஸ்திஅலாண்ட பண்பை சொல்றோம். அதாவது வானத்துல மழை பெய்தா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். ரைட்? அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் மேல இருந்து கீழ் நோக்கி போகுது. அதுதான் இஸ்திஃபால் அப்படின்னு சொன்னோம். ரைட்? அப்ப நாங்க இங்க மேல போக்குல சீசோ அப்பண்டோ விளையாட போல ஒரு குரூப் சீசோ அப்பண்டோல மேல பெய்த்திப்பாங்க, இன்னொரு குரூப் சீசோ அப்பண்டோல கீழே பெய்த்திப்பாங்க. மேல போன குரூப் யாரு? இஸ்திஅலா. கீழே வந்த குரூப் யாரு? இஸ்திஃபால். ரைட்? இப்ப இதுல இருக்கிற ஒரு உதாரணத்தை நாங்க உச்சரிச்சு பார்ப்போம். காஃப். காஃப் நாங்க ஹுஸ்ஸ தகத்தின் கில் அண்டத்துல காஃப் வந்து இஸ்திஅலா மேல பெய்த்திக்கிற ஒரு உதாரணம். ரைட்? உச்சரிச்சு பாருங்க. அக்கா அக்கா. நாக்கு என்ன செய்யுது? தாடையை நோக்கி போகுதா? அக்கா அக்கா. அதாவது அக்ஸல் லிசான்னு சொன்னோம், அது இங்க வந்து டச் பண்றேன். ஆனா சவுண்ட கொஞ்சம் பாருங்க, சவுண்ட் வந்து மேலதான் படுது. அக்கா அக்கா. ரைட்? மேல நோக்கி தான் இந்த எழுத்து இருக்குது. ரைட்? தாவை பார்ப்போம் உதாரணமா. தா இது மேல் இஸ்திஅலாவுடைய வகைன்னு நாங்க சொன்னோம். அப்போ அப்போ அந்த ப்ரெஷர் வந்து எங்க நோக்கி? ஒஷக்கத்தான் போகுது. சவுண்ட் வந்து மேல நோக்கி தான் போகுது. சவுண்ட் மேல தான் போகுது. ரைட்? அப்போ அப்போ. அதே நேரத்துல நாங்க காஃப பார்த்தோமே, லாவை பார்ப்போம். ஔ ஔ ஔ. மேல போகுதா? அஸ் அஸ். மேல போகுதா? அஹ் அஹ். மேல போகுது. ஔ ஔ. அப்ப என்ன நடக்குதுன்னா சவுத் அந்த சத்தம் வந்து தஸஅத் மேல ஏறி கொண்டு போகுது. அதுதான் இஸ்திஅலா. அப்ப இஸ்திஃபால பார்ப்போம். மிச்சமுள்ள எழுத்துக்கள். அக் அக். மேல போகுதா? ஆக்கோ. மேல போச்சு. அக். மேல போகுதா? இல்ல. அப்ப இஸ்திஅலா. திரும்ப ஜீம பாருங்க. அஜ் அஜ். மேல போகுதா? உச்சரிச்சு பாருங்க. இல்ல. அஸ் அஸ். இல்ல. அ அ. அப்படி வரல. அ அந்த குள்ள நேரதான் இருக்குது. அப் அப். சும்மா நேரதான் போகுது. அத் அத். தால பாருங்க. அத் அத். தால பாருங்க. அத் அத். ராவ பாருங்க. அர் அர். அங்க அர்ன்னு ஒசக்க போகல, நேர போகல. அர் அர். அஸ் அஸ். எல்லாமே இஸ்திஃபால். அதாவது சவுண்ட் வந்து வெளியே போற மாதிரிக்கு, அதாவது நேர போற மாதிரி இருக்குது, பனிய போற மாதிரி இருக்குது, ஆனா மேல போகல. அஸ் ஐ எல்லாம். ஆனா இங்க எல்லா எழுத்தையும் உச்சரிச்சு பாருங்க, மேலதான் படுது. அஹ் அஸ் அல் அஹ் அப்போ அப்போ அல். ரைட்? அப்ப எங்களுக்கு இந்த விஷயம் எங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் தான் இஸ்திஅலாவும் இஸ்திஃபாலும். ரைட்? இந்த இஸ்திஅலாட எழுத்துக்களை ஹாவை நாங்க ஒரு எழுத்தாசனம். சிலவங்க என்ன செய்யறேன்டா அந்த ஊண்டி உச்சரிக்கோணும், மேல போற உச்சரிக்கிற அந்த பண்பை எப்படி நினைச்சு கொண்டிருக்கிறேன்னா, இங்கத்தானே ஹாட இடம், அதாவது தொண்டையில மேல் பகுதி, தொண்டையில மேல் பகுதி நாக்கிட இந்த பின்னு இந்த ஏரியாவுக்கிட்ட இங்கே டச் ஆகுது. அக்ஸர் லிசானுக்கும் உள்ளுக்கு, அக்ஸர் லிசான் இங்கேண்டா அதுக்கும் உள்ளுக்கு தொண்டையோட டச் ஆகுற பகுதி.
அப்ப இங்க வந்து என்று சொல்லக்குள்ள சிலாக்கள் என்ன செய்யறால் இன்னும் கொஞ்சம் மேலையும் ஊண்டி கொண்டு போறோம். அக்சல் லிசா நீக்கிற இடத்துலயும் தொண்டையில இந்த அப்படியே ஊண்டிட்டு போவாங்க. அப்படி நடக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்படி உச்சரிக்கிறேன். எப்படி உச்சரிப்பாங்க? இங்க மேல ஊண்டி பாருங்க. அதாவது உச்சரிக்க வேண்டிய ஹாவை விடவும் அந்த இடத்தை விடவும் இன்னும் கொஞ்சம் மேலையும் உச்சரிச்சுட்டு போறேன். அதாலதான் அந்த மேலதிகமான ஒரு சவுண்டு வந்து வெளிவார அண்டு சொல்லாம அப்படின்னு மூக்குக்கும் சேர்த்து வேலை கொடுத்து அப்படியே மேல கொண்டு வருவாங்க. அது பிழை. அப்படி உச்சரிக்க கூடாது. ரைட். அப்ப நாங்க இஸ்திஅலாவும் இஸ்திஃபாலையும் பார்த்தோம். இஸ்திஅலா மேல போறேன்னு சொன்னோம், இஸ்திஃபால் கீழே வரேன்னு சொன்னோம். அதுக்கு வந்து ஹுஸ்ஸதகத்தின் கில் என்று சொல்லி ஃபேமஸான ஒரு குரூப் இருக்குது. இவங்க வந்து மேல போறாக்கள்னு சொன்னோம். இது ஒரு பலம் வாய்ந்த எழுத்துக்கள். அதாவது இஸ்திஅலா என்ற பண்பு பலமானது, இஸ்திஃபால் கீழே வெளியே போற பண்பு வந்து பலம் குறைந்தது. ரைட். இப்ப நாங்க அந்த சோடியான பண்புகள்ல 4ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் இத்பாக் இன்ஃபிதாஹ். இத்பாக் இன்ஃபிதாஹ் அப்படின்னு சொன்னோம். ரைட். இத்பாக்னு சொன்னா என்னன்னு நாங்க அன்றைக்கு அதாவது மொழி கருத்து அட மீனிங் என்னன்னு பார்த்தோம். இத்பாக்னு சொன்னா இந்த இடத்துல மூடிப்படுறது, ஒன்றோடொட்டி மூடிப்படுறது அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம். ரைட். இன்ஃபிதாஹ்னு சொன்னால் என்ன? துறப்படுறது அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம். இப்போ நாங்க ஸ்டார்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்து கொண்டு வரோம். ஒன்று வந்து நஃபஸ், காற்று வெளிவராம இருக்கிறது. அதுக்கு தான் நாங்க ஜஹ்ரன்னு சொன்னோம், ஹம்ஸ் என்று சொன்னோம். திரும்ப 2வது பகுதியில நாங்க பார்த்தோம் சவுண்ட் வெளிவாரது, கொஞ்சம் வெளிவாரது இல்லை. அதாவது ஒரு முறையில சவுண்ட் கேட்கும், கொஞ்ச நேரம் சவுண்ட் இழுபட்டு கேட்கும், நல்லா இழுபட்டு சவுண்ட் கேட்கும். நாங்க 3வது பார்ப்போம் சவுண்ட் வந்து மேல நோக்கி போறது, சவுண்ட் வந்து கீழே நோக்கி போறது அப்படின்னு பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னால், ரெண்டுக்கும் இடையில வந்து லொக்காக கூடிய விஷயங்களோட தொடர்புபடுத்தி தான். ரைட். இதுல 4 எழுத்துக்கள் தான் வரப்போறது. இத்துபாக் மூடிப்படக்கூடிய எழுத்துக்கள்ல வந்து வரப்போறது வந்து 4 எழுத்துக்கள் தான் வரப்போறது. ரைட். அது என்னன்னு சொல்லி பார்த்தால் صاد ضاد طاء لا صاد ضاد صل தல் சொல் தல். நாங்க உச்சரிக்கிற நேரத்துல வந்து கொஞ்சம் பயப்படுற எழுத்துக்கள் 4 பேரும் ஒத்துமையா வந்திக்கிறாங்க. சொல் தல். இவங்க அந்த ஹுஸ்ஸலகத்தின் கில்ன்னு சொல்லி நாங்க பார்த்தோமே, எத்தனை எழுத்துக்கள்? 7 எழுத்துக்கள் மட்டும் ஹுஸ்ஸலகத்தின் கில்ன்னு சொல்லி இஸ்திஅலா மேல போற எழுத்துக்கள்னு பார்த்தோம், பலமான எழுத்துக்கள். அவங்கள ஈக்கிறவள் அவங்க அதே குரூப்ல அரவாசி பேருக்கு இத்துபா கண்ட பண்பும் இருக்குது. அவங்கள அரவாசி பேருக்கு இத்துபா கண்ட பண்பு இருக்குது. அந்த அவங்க 4 பேருமே சாதும் லாதும் ஒரு ஜோடி, தாவும் லாவும் இன்னொரு ஜோடி. அது எங்களுக்கு தெரியும். சாதும் லாதும் தாவும் லாவும் இது வந்து இத்துபாக்ல வருது. அப்ப மிச்சம் உள்ள அத்தனை எழுத்தும் இன்ஃபிதாஹ். ரைட். இப்ப நாங்க சாத் லா தா லான்னு சொல்லி சொன்னோம். ரைட். இப்ப இது என்ன நடக்குது? லாவை உச்சரிச்சு பார்ப்போம். லாவை உச்சரிச்சு பார்ப்போம். உச்சரிக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேல போறது நாங்க இஸ்திஅலான்னு சொன்னோம். இங்க பாருங்க அப்படின்னு நடக்கக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லி பாத்தீங்களா? ரைட். 2 கேட் கீப்பருக்கு இடையில வந்துச்சு. அடுத்து இது ஹுஸ்ஸலகத்தின் கில்லிட ஒரு பகுதி. சரியா? அப்ப என்ன நடக்குறேன்னா, இந்த லிசான் நாக்குக்கும் இந்த ஹனக் இந்த மேல் தாடை இது ரெண்டுக்கும் இடையில பட்டு இறுகி கொள்ற அதுதான் முத்துபாக்கன்னு சொல்ற. அப்ப சவுண்ட் வந்து நல்லாவே உரத்ததாகத்தான் இருக்கும், அதுக்குள்ளுக்கே இறுகி கொள்ள. சரியா? அப்ப அந்த நேரத்துல இது பவர், இத ஒரு அதாவது ஒரு கவியா பலம் வாய்ந்த பண்புகள் ஒன்றாகத்தான் இத்துபாக் இருக்குது. உச்சரிக்கிற நேரமே எங்களுக்கு அன்னு லொக் ஆகுறதுனால. சரியா? இப்ப நாங்க அங்க சொன்னோம் சவுண்ட் திரும்ப கேட்காது அப்படின்றத பத்தி பேசினோம். இங்க வந்து என்ன முக்கியமாக பேசுறேன்னா, நாக்கு லிசான் நாக்குக்கும் ஹனக்குள்ள ஆலா மேல் தாடைக்கும் இடையில இறுகி கொள்ற ஆக்களை பத்தி தான் நீங்க வந்து நாங்க சொல்றோம். அப்படியான ஆக்கள் வந்து சவுண்ட் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அஸ் அஸ்
என்னக்குள்ள இந்த இடத்துக்குள்ளுக்கு அவங்களோட சவுண்ட் வந்து இன்ஹிபாஸ் ஆகுது. சரியா, சிறை பிடிக்கப்படுது. அஸ் ஔ ஔ. சரியா, ரைட். இப்ப நாங்க அதுக்கு ஆப்போசிட்டான வகைக்கு வரோம். ஆப்போசிட்டான வகைக்கு வரக்குள்ள பாருங்க, காஃப பார்ப்போம். காஃப் அக்கா அக்கா துறப்படுறது. அக்கா அக்கா அதாவது எது துறப்பட்டீங்கன்னா இந்த லிசான், இந்த நாக்கும் இந்த தாடைக்கும் இடையில லொக்காகல்ல, இருகல்ல, அதைத்தான் நாங்க இங்க சொல்ற துறப்பட்டிக்கிறேன். இது ரெண்டுக்கும் இடையில வந்து சிறை பிடிக்கப்பட்ட மாதிரி ஒரு பிக்சர் ஒண்ணு வந்தன்னு சொன்னால் என்ன நடக்குற, அது இத்துபா கண்ட ஒரு பலம் வாய்ந்த பண்புக்கு போற. அப்ப நிறைய பலம் வாய்ந்த பண்புகளுக்கு சிலவங்களுக்கு சிலதிக்கு, சிலவங்களுக்கு கூட இருக்கு, சிலவங்களுக்கு கொஞ்சம் இருக்கு, அப்படின்னு இருக்கு. அப்ப நாங்க அது பொறவு சமரியாக பார்க்கக்குள்ள இன்னும் தெளிவாக விளங்கும். இங்கின நாங்க இப்படி ஒரு பண்பு இருக்குது, இப்படி எழுத்துக்களை உச்சரிச்சு பார்த்தா அது விளங்குதுன்ற ஒரு கட்டம் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ரைட். அப்ப இங்கின வந்து அதாவது அப்போ அண்டக்குள்ள தாடையும் நாக்கும் ரெண்டுக்கும் இடையில சிறப்பிடிக்கப்படல. ரைட். ஏன் இது அம்புக்குறி மேல காட்டிக்கிறேன்னு சொன்னால் அந்த சவுண்ட் வந்து மேல போகக்கூடிய இஸ்திஅலான்ற ஒரு பவரான பண்பு இந்த காஃபுக்கு இருக்குது. அப்போ சவுண்ட் மேல தானே போகுது. ஹுஸ்ஸலகத்தின் கில் அப்போ. ஆனா அதுல 4 எழுத்து தான் மூடிப்படுறது. எனவே இந்த காஃப் மூடிப்படுற எழுத்து அல்ல. அப்ப அதுல ஒரு பவரான பண்பு இருக்குது, ஆனா பவர் குறைஞ்ச ஒரு பண்பு தான் வாய் துறப்படுறது. அப்ப நாங்க சம்மரியில பார்ப்போம் யாரு எழுத்துக்கள்லயே அரசன் யாருன்றது நாங்க கடைசியாக இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்துல பார்ப்போம். இங்க பாருங்க, இது வந்து காஃப் காஃப். இப்ப இது வந்து அம்புக்குறி கீழே காட்டிக்குது அப்படின்னு சொன்னா இஸ்திஅலாவா இஸ்திஃபாலா? நிச்சயமா இஸ்திஃபால். இஸ்திஅலான்னா என்ன, சவுண்ட் வந்து மேல போடுது. இஸ்திஃபால்னு சொன்னா என்ன, சவுண்ட் வந்து கீழே போடுது. அப்ப இது கீழே போறன்னு சொன்னா இது பலம் குறைந்த ஒரு பண்பு ஆல்ரெடி இருக்குது. ஏன் அக் அக் ஒசக்க பார்த்துட்டு சவுண்ட் வரல, அக்கோ அந்த மாதிரி மேல சவுண்ட் வரல. அப்ப இஸ்திஅலாவும் அல்ல. அதே நேரத்துல வாய் துறப்பட்டும் இருக்குது. எப்படி சாரி, இந்த நாக்குக்கும் இந்த தாடைக்கும் இடையில சிறை பிடிக்கப்படல. அதாவது அக் அக் எனக்குள்ள இங்க நல்ல சுகா ஓப்பன் ஆயிருக்குது, ரிலாக்ஸ் ஆக வெளியே போகலாம் நினைச்சாண்டு இருக்குது. நிறைய எழுத்துக்கள் இந்த பிரிவுல தான் வரும். 4 எழுத்து தான் நாங்க சொன்னோம் எதுல வரும், அதாவது சிறை பிடிக்கப்பட்ட ஒரு அமைப்புல இந்த இடத்துல மூடிப்பட்டு இதோட கதை முடியும். அப்படி இருக்கிற 4 எழுத்துக்களுமே அதாவது இஸ்திஅலா மேல போகக்கூடிய எழுத்துக்கள். அதுல 4 எழுத்துக்கள் தான் சிறை பிடிக்கப்படுற மாதிரி இருக்கிற. மற்றவைகள் மேல போனாலும் கூட வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்றது நல்லா விளங்கிக்கோங்க. சுவாதும் வாதும் தாவும் லாவும் ரெண்டுமே பவர்ஃபுல்லான பண்புகள். ரைட். அப்ப இங்க வந்து நீங்க பாத்தீங்க இது இஸ்திஅலாவுடைய எழுத்து காஃப், ஆனா என்ன செய்யுது, இன்ஃபிதாஹ் வெளியே போகக்கூடிய எழுத்து. இங்க காஃப பாருங்க, பணிய போற, அது இஸ்திஃபாலுடைய எழுத்து, பணிய போற. அதே நேரத்துல இன்ஃபிதாஹ் எது, இது வெளியே போகுது. இது நாக்குக்கும் ஹனக்குக்கும் இடையில சிறை பிடிக்கப்படலவே சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இது குறையிடும். சரியா. அப்ப இது ரெண்டுல இது வந்து கவியான பண்புன்னு சொல்லி பார்த்தால் காஃப் வந்து கவியான பண்பு. ஏண்டா இஸ்திஅலா அந்த பண்பு இருக்குது. ரைட். ஆனா இன்ஃபிதாஹ் அப்ப ஒரு பலமான பண்பு, ஒரு பலம் குறைந்த பண்பு. காஃபுக்கு ரெண்டுமே பலம் குறைந்த பண்பு தான். இந்த இடத்துல நாங்க ஷித்தாவை பத்தி பார்த்தால் இதுவும் ஷித்தா இதுவும் ஷித்தா. ஆரம்பத்துல இது ஷித்தாவா இருந்துட்டு மஹமூஸ் ஆகிறன்னு சொன்னோம். அப்ப இது அரவாசி ஷித்தாவா இருக்குது காஃப். ஆனா இந்த காஃப் வந்து முழுமையாகவே ஷித்தா. அது கலக்கி ஓதுறதுனால வந்து என்ன பலவீனமாக மாறுறல்ல. அப்ப இந்த காஃப் வந்து காஃபை விட பலம் வாய்ந்ததாக நாங்க உச்சரிக்கிறது நினைவு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 3 எழுத்துக்களை நாங்க ஒப்பிட்டு பார்ப்போம். நாங்க நேரத்தோட சொன்ன காஃப் காஃப் இது ரெண்டோடையும் இந்த லாவையும் சேர்த்து நாங்க ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த லாவை நாங்க பார்த்தா ஹுஸ்ஸபகத்தின் கில் கில். லா வந்து என்ன இஸ்திஅலாவுடைய எழுத்தில் இருக்குதா? ஓ உச்சரிச்சு பாருங்க, மேல வருதா? அவு அவு சவுண்ட் மேல போகுது. ஏன்னா இஸ்திஅலா முஸ்தஇல்னு சொல்லிக்கிற இஸ்திஅலா. அடுத்தது பாருங்க, அவு மூடிப்படுதா? அவு மூடிப்பட்டி. சாதும் லாதும் தாவும்
லாவும். இந்த 4 எழுத்துக்களும் என்ன? இத்துபாக், மூடிப்பற்ற எழுத்துக்கள். அவைகள் வல்லினமான எழுத்துக்கள். நாங்க படிக்கத்தான் போறோம். பள்ளி மிச்சம் இஸ்திஅலால இருந்து அரவாசியில வரக்கூடிய 2 பண்புள்ள எழுத்து தான் லா. அப்ப இஸ்திஅலா அதாவது மேல பார்க்கக்கூடிய ஒரு பவரான ஒரு எழுத்து இத்துபாக், அதாவது முத்துபாக். இத்துபாக் மூடிப்பட்டிருக்குது, சவுண்ட் அங்கிட்டு இங்கிட்டு போகல, நாக்குக்கும் தாடைக்கும் இடையில. எனவே ரெண்டுமே பவர்ஃபுல்லான எழுத்து. உச்சரிச்சு பாருங்க, ஔ ஔ. அப்ப ரெண்டும் இங்கால வந்து இறுகினத்தால இது 2 பவர்ஃபுல்லான பண்பும் இருக்குது. ஆனா இதுல வந்து நாங்க காஃப் ஆல்ரெடி பார்த்தோம், இஸ்திஅலா இருக்குது, ஆனா முன்ஃபதிஹ் தொரப்பட்டிருக்குது. இது காஃப பத்தி பார்த்தோம், இஸ்திஃபால் மணிய பார்த்துட்டு இருக்குது, முன்ஃபதிஹ் தொரப்பட்டிருக்குது. இதுல ஆகவே பவர்ஃபுல்லான எழுத்து லா. லா இங்கின தந்திக்கிற 3 எழுத்துலயும் லா வந்து ஒரு பவர்ஃபுல்லான எழுத்து. ரைட்? ரைட். இப்ப இதுல வந்து நாங்க இந்த உதாரணத்தை கொஞ்சம் இந்த அதாவது ஓதி பார்ப்போம். பாமிர் என்று சொல்லி இருக்கிறோம். பாமிர் இங்க பாருங்க, காலிப் காலிப் அப்படின்னு இருக்குது. சரியா? அப்ப இந்த காலிப நாங்க பாக்குற நேரத்துல எப்படி ஓதுறன்னு சொன்னால் ரெண்டுமே வல்லினமாக கொஞ்சம் அதாவது அதுக்குரிய பவரை கொடுத்துதான் நாங்க ஓதணும். என்றாலும் கூட லாதுன்னு சொல்றது ஹுஸ்ஸ பகத்தின் கெல் என்று சொல்லி வரக்குள்ள மேல பார்க்கக்கூடிய எழுத்துல வர பாத். கைன பாருங்க, கைனம் அப்படித்தான், ஹுஸ்ஸ பகத்தின் கெல். கைனம் வந்து மேல பார்க்கக்கூடிய இஸ்திஅலால தான் வரும். ரைட்? ஆனா இது வந்து முத்துபகா, மூடிப்பட்ட எழுத்து. ஔ ஔ, நாக்குக்கும் தாடைக்கும் இடையில மூடிப்பட்ட எழுத்து. நாங்க பார்த்தோம் 4 எழுத்துக்கள் தான் இருக்கின்றது. இப்ப இந்த 4 எழுத்துக்கள் கைன் உடுபட்ட எழுத்து, காஃப் உடுபட்ட எழுத்து. அப்படித்தானே? ஹுஸ்ஸலகத்தின் கில்ல கைன் காஃப் உடுபட்ட எழுத்து. அப்ப இது நாங்க உச்சரிக்கிறது மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கணும் இதை விட. அப்ப இதுல எது தஃப்ஹீம் கூட நாங்க பின்னால படிக்கிற நேரத்துல இந்த எழுத்துக்கு தஃப்ஹீம் கூட இருக்கும். அதாவது இந்த 4 எழுத்துக்களும் நாங்க வல்லினமா ஓதுறேன்னு படிக்கிற நேரத்துல மிகவும் வல்லினமா ஓதணுமேண்டா. இதுல பண்புகள் மிகவும் பலம் வாய்ந்தவை. அதுதான் காரணம். தாவையும் பாருங்க, தா. இந்த தாவும் அப்படித்தான், ஹுஸ்ஸலகத்தின் கில்லில வந்துட்டு அதுல 4 எழுத்துக்களாக இத்துபாக் மூடிப்பட்ட சிறை பிடிக்கப்பட்டு சவுண்ட் ஒன்றுக்குள்ளே கேட்கக்கூடிய பண்புல தாவும் உண்டு. எனவே இந்த பா பா ரெண்டுமே மிகவும் வல்லினமாக உச்சரிக்கப்படும் இந்த காஃபை விட. இந்த கைனை விட. ஏன்? இந்த காஃப் வந்து ஹுஸ்ஸலகத்தின் கில் அதுல வருது இஸ்திஅலா, அக் அக் மேல பார்க்கக்கூடியது. ஆனா மிச்சமுள்ள இத்துபாக்கண்ட பண்பு இந்த காஃப்ல இல்ல. அக் அக் அங்க தாடைக்கும் நாக்குக்கும் இடையில புடிபட்டுச்சா? இல்ல. அப்ப இதுல இதை விடவும் இது பலம் வாய்ந்தது. அப்ப இப்ப நாங்க உச்சரிச்சு பார்ப்போம். பாமிர் பாமிர், காலிப் காலிப். அப்ப உச்சரிக்க போல விளங்குதையா? இது எவ்வளவு பவர்ஃபுல்லானது. பாது கைன் எவ்வளவு பவர்ஃபுல். ரெண்டுக்கும் உச்சரிக்க நேரத்துல விளங்குது. இந்த பண்புகள் தான் எங்களுக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வருது. பாமிர் காலிப். சரி, தாவை பாருங்க. அதே நேரத்துல தா அப்போ அப்போ. அடுத்தது அக்கா அக்கா. அப்போ மிகவும் பலம் வாய்ந்தது. அப்போ அப்போ காஃப் வந்து அதை விட கொஞ்சம் குறைஞ்சி தஃப்ஹீமானது, பலம் வாய்ந்தது, வல்லினமானது அக்கா. அப்ப நாங்க காஃபை விட தாவை வந்து வல்லினமாக்கி ஓதேலுமா? ஏலா. அக்கா அப்போ. காஃபை விட தாவை வல்லினமாக்கணும். அக்கா அப்போ. ரைட்? அக்கா அப்போ. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த 4 எழுத்துக்களையும் நல்லா உச்சரிங்க, வல்லினமாக நல்லா உச்சரிங்க. உச்சரிச்சுட்டு அதை விட கொஞ்சம் குறைவாக ஹுஸ்ஸலகத்தின் கீழ வர மீதி 3 எழுத்துக்களையும் கைன் ஹா காஃப் மீதி 3 எழுத்துக்களையும் உச்சரிங்க. ஏண்டா இதுல இத்துபாக்கண்ட பண்பு இல்ல. ஆனா இந்த சாதுலாது தாலா இத்துபாக்கும் இருக்குது, இஸ்திஅலாவும் இருக்குது. ரைட்? கைன் ஹா கால வந்து இஸ்திஅலா இருக்குது, இத்துபாக் இல்ல, அது இன்ஃபிதா தோரப்பட்டு இருக்குது. அப்ப சவுண்ட் வந்து இதாகி போய்த்திடும். சரியா? ரைட். அப்ப எனவே நாங்க வல்லினங்கள் என்ற ஒரு பாடமே தனியாக இருந்தாலும் கூட எப்ப
எப்பயுமே இந்த எழுத்துக்கள் வந்து வல்லினமான எழுத்துக்கள் என்றதை நீங்க மறக்கவே வேணும். எல்லாமே வல்லினம் தான், அதுல கொஞ்சம் படித்தரம் தான் வித்தியாசம். ரைட், இதுவும் இதே மாதிரி உதாரணம் தானே. அதாவது பாதுல வர லீசா, அலீம்ல வர லே, இது ரெண்டும் வந்து பலம் வாய்ந்தது. அஷத்து தஃபீம், அரபுல அஷத்துனா மிகவும் கடுமையானது. ரைட், எதை விடன்னு சொன்னா இந்த காஃப் கைன் ஹாவை விட ஹுஸ்ஸ ஹா வருதே, லகத்தின் ஹா வருதே, ஹுஸ்ஸ லகத்தின் கில் காஃப் வருதே, இது எல்லாமே இஸ்திஅலா மேல பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் சரியா. ஆனா இங்க பாருங்க பாத், பாத் வந்து அல் மேலேயும் பாக்குது அடப்பட்டும் இருக்குது. அலீம் அல் அல் மேலேயும் பாக்குது, நாக்குக்கும் தாடைக்கும் இடையில அடப்பட்டு இருக்குது. எனவே இது ரெண்டே மிச்சம் பவரா உச்சரிக்கட்டா நாங்க ஒரு முறை உச்சரிச்சு பார்ப்போம். அல் 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 அக் அக் அஹ். ரைட், இப்ப வந்து நாங்க சிஃபாத்துன் லா லித்தலஹா, எதிர்ப்பதம் இல்லாத சொற்கள் பண்புகள், அதுக்கு நாங்க வந்து போக போறோம். எதிர்ப்பதம் இல்லாத பண்புகளுக்கு நாங்க போக போறோம். ரைட், நாங்க இவ்வளவு நேரமும் அஸ்ஸிஃபாத்துல் முத்தலாத்தா லில் ஹுரூஃபில் அரபியாவை பத்தி பார்த்தோம். அதாவது 4 சோடிகளாக இருக்கின்றன. ஜஹரும் ஹம்ஸும், ஷித்தாவும் ரஹாவாவும் பையினாவும், இஸ்திஅலாவும் இஸ்திஃபாலும், இத்பாக்கும் இன்ஃபிதாகும். இதுல பலம் வாய்ந்த குணங்களாக ஜஹர் காற்று வெளிப்படாதது, ஷித்தா சவுண்ட் வெளிப்படாதது, ஒரு இடத்துல நிக்கிறது, இஸ்திஅலா மேல் நோக்கி சவுண்ட் போறது, இத்பாக் தாடைக்கும் மேல் தாடைக்கும் நாக்குக்கும் இடையில சிறைப்படுறது. இந்த 4 பண்பும் இருந்தால் அது மிகவும் பலம் வாய்ந்த எழுத்துக்களாக நாங்க பார்த்தோம். ஹம்ஸ் என்று சொல்லக்குள்ள மூச்சு காற்று வெளிவராதது, ரஹாவாண்டு சொல்லக்குள்ள சவுண்ட் வந்து வெளியே கூட கேட்டுக்கொண்டிருக்கும், ஜரையானித்தாம். இஸ்திஃபால் என்றக்குள்ள மேல நோக்கி வராது, கீழே நோக்கி வெளியே நோக்கி போறது. இன்ஃபிதாஹ் என்று சொல்லக்குள்ள வந்து நாக்குக்கும் தாடைக்கும் இடையில அடப்படாம திறந்து பட்டிக்கிறேன்னு சொன்னோம். இந்த பண்புகள் இருக்கிற எழுத்துக்கள் பலவீனமானதாகவும் நாங்க உச்சரிக்கிற நேரம் பலவீனமாக உச்சரிக்கப்படுறோம் நாங்க சொன்னோம். அதே நேரத்துல பைனியா நடுத்தரமான ஒரு பண்பு, ஓரளவுக்கு சவுண்ட் வெளி வந்து கொண்டே இருக்கும், மிச்சம் நீட்டியும் படாது, ஒரே அடிக்கு நிப்பாட்டப்படாதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறது எதிர்ப்பதம் சம்பந்தப்படாத பண்புகள். அவைகள் 8 இருக்குன்னு சொன்னோம். இது ஜோடி ஜோடி பண்புகள் அல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான குணங்களை கொண்ட பண்புகள் என்று சொல்லி நாங்க சொல்றோம். ரைட், அப்ப 8ல முதலாவது சஃபீர், சஃபீர் என்ற ஒரு பண்பு இருக்கு. ரெண்டாவது கல்கலா, ரெண்டாவது என்ன கல்கலா. மூணாவது என்ன லீன், லீன். நாலாவது என்ன இன்ஹிராஃப், இன்ஹிராஃப். ஐந்தாவது என்ன தக்ரீர், தக்ரீர். ஆறாவது தஃபஷி, தஃபஷி. ஏழாவது என்ன இஸ்திதால, இஸ்திதால. எட்டாவது என்ன குன்னா, குன்னா. இப்ப உங்களுக்கு கல்கலாவை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன வகையில வருதுன்னு சொல்லுங்க. எழுத்துக்களுக்கே சொந்தமான பண்பு சிஃபாத் ஜாத்தியால வருது. ஆனா சிஃபாத் ஜாத்தியால சிஃபாத் முத்தலாதா எதிர்ப்பதம் உள்ள பண்புல வருதா? இல்ல, எதிர்ப்பதத்தோட சம்பந்தப்படாத பண்புல தான் வருது கல்கலா. நாங்க குன்னா செய்யணும் குன்னா செய்யணும்னு சில சட்டங்களை படிச்சிருப்போம். இது எங்க வருது? சிஃபாத் ஜாத்தியா, ஒரு எழுத்துக்கே உரிய பண்புல தான் வருது. ஆனா என்ன நடக்குது? இதுக்குன்னு எதிர் சொல் ஒன்று தேடி எடுக்கிறதுக்கு இல்ல, உன்னாக்கு எதிர் சொல் அப்படியெல்லாம் இல்ல. ரைட், இது நாங்க நல்லாவே கேள்விப்பட்டிக்கிறோம். அப்ப சஃபீர் அண்டா, லீன் அண்டா, இன்ஹிராஃப் அண்டா, இது சம்பந்தமாக நாங்க பார்க்க போறோம். இவைகளும் வந்து ஒரு எழுத்துக்கு இருந்தால் எப்பயுமே ஈக்கக்கூடிய பண்பு, எப்பயுமே ஈக்கக்கூடிய பண்பு. ஆனா இதுக்கு எதிர் இது ஹம்சுடையது, இது ஜஹருடையதுன்னு சொல்லி குரூப்பை 2ஆ உடைச்சு பிரிச்சு பேச இயலாம். சிலதுக்கு இந்த பண்பு இருக்கும், அப்ப அடுத்ததெல்லாம் ஆப்போசிட் என்று சொல்லலாம். சிலதுக்கு இந்த பண்பு இருக்கு, அவ்வளவுதான். ஆப்போசிட் இல்லாத பண்புகள். ரைட், அப்ப நாங்க அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இப்போ ஒன்றாக பாக்குறதுல 1 2 பார்ப்போம். ரைட், அஸ்ஸிஃபாத் லா லித்த லஹா, எதிர்ப்பதம் இல்லாதது. அது ஒன்னாவது நாங்க 8ல 1ஆவது சொன்னோம். சஃபீர், என்னது? சஃபீர் அப்படின்னு சொன்னோம். ரைட்,
சஃபீர்ண்டா யாருடையோ பேர் மாதிரி கூட இருக்குது நான். ரைட். சஃபீர்ல வந்து 3 எழுத்துக்கள் தான் வரும். இந்த 3 எழுத்துக்களுக்கும் இந்த பண்பு இருக்குன்னு தெரிஞ்சா போதும், நீங்க மத்தாக்களை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. சாத் சீன் ஜ, சாத் சீன் ஜ, எல்லாம் எஸ் அக்குரேட் சவுண்ட் வருது. ஷீனை மட்டும் காணல நான் பாவம். சாதும் சீனும் இருக்குது, ஜா இருக்குது, ஷீனை விட்டுட்டோம், சாவும் இல்லை. சரி, இந்த எஸ் சவுண்ட் வரக்கூடிய 3ம் சாத் சீன் ஜா 3ம் சஃபீர்ல வருதான். சஃபீர். ரைட். இது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த எழுத்தை வந்து உச்சரிக்கிற நேரத்துல வர ஒரு கூர்மையான ஒரு தன்மையை தான் சொல்ற. ஹித்தா ஹித்தா. ரைட். அப்ப அந்த சவுண்ட் வந்து மஜ்ரா அப்படியே பெய்த்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு அந்த ஒரு அதுக்கு என்ன சொல்ற, ஒடுக்கமான ஒரு பாதையில வையிக் ஒடுக்கமான ஒரு பாதையில அப்படி சவுண்ட் வந்து ஹித்தா மெல்லிசா போறது. இங்க பாருங்க, அதாவது என்ன நடக்குது, இங்க ஒரு இடிமின்னல் மாதிரி ஒரு சின்ன ஒரு அடையாளம் காட்டப்பட்டிருக்கு. சரியா, இடிமின்னல் மாதிரி. இந்த சவுண்டை தான் நாங்க இங்க சொல்ல போறோம். இங்க வந்து பாருங்க, இந்த சஃபீர்ல வர எழுத்துக்கள் சீன் சாது ஜா. இந்த சாத் சீன் ஜா இதில் உச்சரிக்கக்குள்ள எங்கின டச் ஆகிற நாக்கு நாங்க ஆல்ரெடி படிச்சோம். டச் பண்ணி பார்ப்போம். சாத உச்சரிங்குவாங்க. அஸ் அஸ். சரியாக சனாயா முன்பல்லு கிட்ட நாக்கு வந்து நிக்குதே, அஸ். அடுத்து சீனை உச்சரிங்க, அஸ். நான் சொன்ன சாத் வட்ட வடிவமாக சீன் உச்சரிக்கக்குள்ள சிரிச்சு கொண்ட மாதிரி உச்சரிக்க சொல்லி அஸ் அஸ். எனவே எங்க உச்சரிக்கப்படுது, நாக்கு எங்க டச் ஆகுதுன்னு விளங்குது. ஜாவை உச்சரிங்க, அஸ் அஸ். எல்லாமே ஒரு இடம் தானே உச்சரிக்கப்படுற, அஸ். இப்ப நாங்க சொல்ல போறோம் சஃபீர் என்ற ஒரு பண்பு இதுக்கு இருக்குது. அது என்ன விஷயம், எந்த 3 எழுத்துக்களை உச்சரிக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னா, நாக்கு உள்ளுக்கு தான் இருக்கு. நாக்கு உள்ளுக்கு தான் இருக்கு. இந்த பல்லு கிட்ட தான் 3மே வருது. அப்ப என்ன செய்யறேன்னா, இந்த பல்லு 2 மூடி படுறதுக்கு கிட்ட வந்து நின்றுச்சு. கிட்ட நல்லாவே கிட்ட வந்து நிக்குது. ஆனா அதுக்கிடையாலையும் நொறுங்கி பட்டுக்கொண்டு இடி பட்டுக்கொண்டு ஒரு சவுண்ட் வந்து வெளியே வருது. நல்லாவே ஒடுக்கமான ரூட்லையும் கூட இந்த சவுண்ட் வந்து வெளியே வருது. இதைத்தான் வந்து சஃபீர் என்று சொல்ற. கூர்மையான ஒரு இடத்துல கூர்மையான ஒரு அமைப்புல. சரியா, ஒரு மஹ்ரஜ் லையிக் லையிக், அதாவது இடம் போதா அதுக்குள்ளால வெளிவருது. அப்ப நாங்க உச்சரிச்சு பார்க்க, இப்ப நோட் பண்ணி பாருங்க, இந்த பல்லு வந்து 2ம் கிட்டவாகி இருக்குதான்னு உச்சரிச்சு பாருங்க. சாத உச்சரிச்சு பாருங்க, அஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை எடுத்து 2 பல்லையும் டச் பண்ணி பாருங்க. பல்லு 2மே நல்லாவே கிட்டவாகி இருக்குதான்னு. அஸ். ஒரே நேரைக்கு வரவும் வேணும். அஸ் அஸ். சீனை உச்சரிச்சு பாருங்க, அஸ். பல்ல டச் பண்ணி பாருங்க, பல்லு 2ம் மூடி படுறதுக்கு அன்னைன்னு 98% வந்து நின்றுக்குதான்னு பாருங்க. அஸ் அஸ். சீன் லேசா விளங்கும். அஸ். 2 பல்லும் ஒரே நேரைக்கு வந்திருக்குதா, நல்லாவே கிட்ட கிட்டவாய் வந்திருக்குதா, இடம் போதா, ஆனாலும் காத்து வெளியே போகுதுன்னா, இதைத்தான் சொல்றது வந்து இந்த 3 எழுத்துக்களும் மிகவும் ஒடுக்கமான இடத்தால வெளியே போற சவுண்ட். அதுக்கு தான் சஃபீர் என்று சொல்லி சொல்றோம். ரைட். ஜாவும் அப்படித்தான், அஸ். பல்லு 2 நல்லாவே கிட்டவாகி, அஸ். இதுக்கு ஆப்போசிட்டான ஒன்று இருக்கி அப்படி எல்லாம் தேவையில்லை. இந்த 3 எழுத்துக்களை உச்சரிக்க போல பல்ல செக் பண்ணி பாருங்க, நேர ஈக்குதா, சின்ன ஒரு இடைவெளி ஈக்குதா, அந்த இடைவெளியால சவுண்ட் போகுதாண்டு. நாங்க அந்த சின்ன இடைவெளி எங்களுக்கே தெரியாம வைக்கிறோம், அதுக்குள்ளால சவுண்ட் போய்த்து கொண்டு இருக்குது. அஸ் அஸ் அஸ். எல்லாத்திலையும் பல்லுக்குள்ளுக்கு தான் நாக்கி இருக்கணும். சரியா, வெளியே போக கூடாது. ரைட். இதுதான் அந்த சஃபீர் என்ற பண்பு. எல்லாரும் மறக்காம குறிப்பாக நீங்க நினைச்சுக்கோங்க, இந்த சாத் உச்சரிக்கிற நேரத்துல அஸ் என்ற போல சிலவங்க இங்க கீழே மட்டும் ஊன்ற அப்படி அல்ல, இந்த இடத்துலயும் வருது. அஸ். சாத் மேல போற சவுண்ட், சாத் கீழே போற ஒரு சவுண்ட் அல்ல. சரியா, சீன் வந்து அஸ் கீழே வர சவுண்ட், அஸ். ஜா வந்து கீழே வர சவுண்ட். ஆனா சாத் அப்படி இல்ல, சா பா தா லா இஸ்திஅலா மேல வர சவுண்ட். அப்ப நாங்க என்ன சொல்றா டீச்சர் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அஸ் அண்ட போல என்ன நடக்குதுண்டா, இந்த மேல இருக்கிற சனாயா இருக்குதே இந்த பல்லு இங்கே கிட்டால ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது இங்கே கிட்ட. அதே நேரத்துல கொஞ்சம் காத்து வெளியே போகுது. அது காத்துண்டா அந்த
அசரீரி மாதிரி கேட்கறது. சரியா? அஸ் மேலதான் போகுது. அஸ் அஸ். அப்ப என்ன நடக்குது? அஸ் இங்கதான் அந்த சவுண்ட் வரும், சாதுடு சவுண்ட். அஸ். சிலவங்க வந்து கீழே பல்லு கிட்ட கொண்டு வர, அது பில, அப்படி வரையலாம். சிலவங்க வந்து வாயை வந்து நல்லா குவிக்கிற, அஸ் அண்டு உதடு, உதட்டையும் சேர்த்து யூஸ் பண்ற, அஸ் அஸ் அண்டு. உதட்டுக்கு எந்த வேலையும் இல்லை. உதடாட நீங்க வல்லினமாக்க போக கூடாது. சரியா? வல்லினமாக்க வேண்டிய இடம் நாக்குக்குள்ளுக்கு இந்த மேல் பல்லு கிட்ட தான் சாதுடைய வல்லினம் இருக்குது. அஸ் அஸ். இங்கின கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கப்படணும், அது சாத பொறுத்து. ரைட். ரெண்டாவது நாங்க சொன்னோம் கல் கலா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கலக்கி ஓதக்கூடிய ஒரு எழுத்து, ஒரு நிலையில் இருக்காது, இரு திராபாகும் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கும், அடுப்புல போட்ட மாதிரி இருக்குதுண்ணா. ரைட். அப்ப இதை பத்தி நாங்க மிச்சம் யோசிக்க தேவையில்லை, டக்குன்னு போவோம். அதாவது குத்துபு ஜெத்ன்னு சொன்னோம். இந்த குத்துபு ஜெத் நாங்க எங்க பேசினோம் ஞாபகம் இருக்குதா? அஜித் கத்தின் பக்கத் என்றதுல குத்துபு ஜெத்திட எழுத்துக்களும் இருக்குன்னு சொன்னோம். அஜித் கத்தின் பக்கத். அஜித் வந்து ஸ்ட்ரிக்ட்னு சொன்னோம். அப்ப ஷித்தாவுடைய பண்பு, ஷித்தாவுடைய பண்புன்னு சொன்னா என்ன? சவுண்ட் வந்து லொக் ஆகுது. அ அஜ் அத் அக். அந்த பண்புகளை கொண்டவை தான் கல்கலாண்டு சொன்னோம். இப்ப கல்கலாண்டு சொல்றது எதிர்ப்பதம் இல்லாத பண்பு, கல்கலாண்ட பண்பு ஆக்கோ ஆப்போ அபு. சரியா? ஆனா அந்த இவைகள் பலம் வாய்ந்த பண்புகள் என்று சொன்னா அந்த கோணத்துல இருக்குதுன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ரைட். எனவே இங்க வர அந்த 5 எழுத்துக்களையும் நாங்க பாக்குற நேரத்துல உங்களுக்கு தெரியும், சுக்கூன், அதாவது சுக்கூன் வைக்கிற நேரத்துல தான் இந்த இது வந்து வருகுது. ரைட். இப்ப நாங்க இது தெரிஞ்ச விஷயம் என்றதுனால கொஞ்சம் நோமலா போ. இப்ப இங்க பாருங்க, பாவ எடுத்து கொண்டிருக்கிறேன். பாவ வந்து கல்கலா செய்யாம ஓதினா எப்படி நாங்க உச்சரிக்கிற? அப் அப் என்று உச்சரிக்கிற. அப்படி அப் என்று கல்கலா செய்யாம உச்சரிச்சால் என்ன நடக்கிற? இந்த உதடு ரெண்டும் வந்து அப் அம் மீன் மாதிரி மூடிப்படுற, அம். அதே மாதிரி அப் என்று மூடிப்படுற. அதுதான் கல்கலா இல்லாம நாங்க உச்சரிக்கிற நேரத்துல நடக்கிறது. அப்ப கல்கலாவோ வச்சு நாங்க ஓதக்குள்ள என்ன டிஃபரெண்ட் ஆகுற அப்படின்னு சொல்லி பார்த்தால், முக்கல்கலான்னு சொல்றது கல்கலா வச்சு ஓதுறது. அப்ப கல்கலா வச்சு ஓதக்குள்ள வாய் துறப்படுற, வாய் வந்து துறப்படுற, கொஞ்சம் துறப்படுற, மிச்சம் இல்லை. இது வி ஷேப்ல இருக்கு, இது கொஞ்சம் துறப்படுற. அபு அபு அபு. விளங்கினா? அப்ப அபு கல்கலாவால கொஞ்சம் துறப்படுற. சரியா? இப்பண்டது நல்லாவே இருக்கின்ற, அபு என்ற கொள்ள நடக்கிறது. கல்கலா செய்யக்குள்ள கொஞ்சம் வாயை துறக்க சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. திரும்ப பா ஹரக்கத் வைக்க கூட நல்லாவே வாய் துறப்படுற. வீய விடவும் விரிகோணம், கோணம் வந்து கூடிட்டது. இது வந்து 90% 90% மாதிரி காட்டுது கோணத்துல, இல்லையா? ஆனா இது வந்து அதாவது 180% மாதிரி இருக்குது, கொஞ்சம் விரிகோணம் மாதிரி இருக்குது. 180 இல்லாட்டியும் அதை விட கொஞ்சம் குறைய 150% மாதிரி கூட செல்லலாம். அதாவது பா 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 அப்படின்னு இது ரெண்டு நேரம் வரல, பா அண்டு மாடு கத்துற மாதிரி வராது, மா அப்படி. ஆனா கொஞ்சம் கூட துறப்படுற பா பா. அதே மாதிரி பி பூ பா பி பூ அண்ணக்கல கொஞ்சம் கூட துறப்படுற. அப்ப கலக்கி ஓதாத எந்த எழுத்து மோதக்குள்ள இப் இத் இக். கலக்க கொல இகோ இப் இது கொஞ்சம் துறப்பட்டு வி ஷேப்புக்கு வருது. அதை விட கூட துறப்பட்டா கா கி பூ தா தி து அப்படின்னு வரும். இப்ப நாங்க இதை சும்மா உதாரணங்களை டக்குன்னு பார்ப்போம். நீங்க படிச்சிருப்பீங்க கல்கலா, கலக்கி ஓதுற இந்த எழுத்துக்கள் வந்து குத்துபு ஜத், காஃப் தா பா ஜீம் தால். இவைகள் வந்து சுக்கூன் செய்யப்படக்குள்ள உச்சரிக்க கஷ்டம், உச்சரிக்க கஷ்டம். எனவே கலக்கி ஓதுறன்னு சொன்னோம். இது இந்த பண்பு, இந்த எழுத்துக்களுக்கே உரிய பண்பு. அந்த காஃப் சுக்கூன் செய்யப்பட்டால் கலக்கித்தான் ஓதணும் என்றது அதுக்கே உரிய சிஃபா. ரைட். எனவேதான் இந்த செக்ஷன்ல வருது. அப்ப இது வந்து நாங்க கலக்கி ஓதக்குள்ள ஃபலாகோ ஃபலாகோ. கடைசிக்கு வந்தால் குபுரா, கொஞ்சம் கூட கலக்கி ஓதணும். சொல்லிட கடைசிக்கு வந்தால் குபுரா, கொஞ்சம் கூட கலக்கி ஓதணும். ஃபலாக்கு ஃபலாக்கு அப்படி ஓதலாம்.
ஆல்ரெடி இந்த காஃப் வல்லினமான அந்த இஸ்திஅலா மேல பாக்குற எழுத்து. அதே நேரத்துல இது கலக்கி ஓதப்படுது. ஃபலக் ஃபலக் என்று நோமலா உச்சரிக்க வேணும், அது சுகுராவாக மாறிடும். ஃபலக் என்று உச்சரிச்சால் கைரு முகல்கலா, கல்கலா இல்ல, வாய் மூடிப்பட்டணும். ஃபலக். முஹீத் முஹீத். கசப் கசப். பஹீஜ் பஹீஜ். அஹத் அஹத். இப்ப பாருங்க கடைசி தான் வந்திருக்குது, ஆனா சுக்கூன் அல்ல. அங்க ஃபலக்குக்கு சுக்கூன், முஹீத்துக்கு சுக்கூன். ஆனா இங்க ஹக் ஷத்தா வந்திருக்கு. ரெண்டு காஃப்ட இடம், ரெண்டு காஃப். தப் ஷத்தா வந்திருக்கு, ஹஜ் ஷத்தா வந்திருக்கு. அப்ப நாங்க ஹக் தப் அப்படி ஓதேல, அதுக்கு கல்கலான்னு சொல்றல. இது வந்து அஷத், குபுராலையும் அஷத். அப்ப எப்படி ஓதுற? ஹக். ரிலாக்ஸ் நிதானமா ரெண்டு காஃபை முச்சறீங்க. ஹக் 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 அப்படியே. தப் 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 அது பில. ஹஜ் ரெண்டு ஜீம்ட சுக்கூனும் படணும். அதுக்கு பிறகுதான் கடைசியான ஜீம் வந்து ஜி என்று கலக்கணும். ரெண்டு ஜீம்ட சுக்கூனுக்கு டைம் கொடுங்க. ஹஜ் தப் ஹக். ரெண்டு சுக்கூன் இருக்கி, எனவே அதைத்தான் நாங்க ஷத்தான்றோம். எனவே அந்த ரெண்டு ஷத்தாக்கு பிறகு கலக்கி ஓதினா எவ்வளவு டைம் எடுக்குமோ அவ்வளவு டைம் எடுங்க. அஷத். அப்ப மேலே இருக்கிற சுக்கூனுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. அஹது அஹது அதே கொஞ்சம் பெருசி. அஷத் இது அதை விட அஷத்தாக இருக்குது. ரைட். அடுத்து சுகுரா வந்து சொல்லிட நடுவுல வந்து இந்த குத்துபு ஜத்திர எழுத்துக்கள் சுக்கூன் வச்சா வாரது. யக் லி யக் லி ஓத கஷ்டம். அப்ப எப்படி ஓதணும்? யக்லி யக்லி. இத யக்தி அப்படி ஓதக்கூடாது, குபுரா பெரியதாக மாறிடும். அது கஷ்டப்பட்டு உச்சரிக்க வேண்டி வரும். லேசிக்கு தான் கலக்கி ஓத சொல்லிக்கிறது எல்லாம கஷ்டப்பட்டு உச்சரிக்க சொல்லல. அப்ப இது நடுவுல வரக்குள்ள உண்மையிலே எங்களுக்கு நல்லாவே கலக்குறது கஷ்டம், கலக்காம ஓதுறதும் கஷ்டம். யக் உசிறு வைத்தணும். அதே நேரத்துல நல்லா கலக்கி ஓதினா அதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி செய்யணும். நார்மலா சுகுராவா உச்சரிக்கும். யக்லி யக்லி அப்படியும் அல்ல, யக்லி அப்படியும் அல்ல. உச்சரிச்சு பார்ப்போம். யக்லி யுத்இமு யுத்இமு. அந்த தா வல்லினமாக உச்சரிக்கப்படுறது இல்லாம கலக்கிறது நார்மல். யுபு 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 அப்படி அல்ல. யுபு யுப்சிரூன் யுப்சிரூன். வதஜ் வதஜ் வதஜஅலூன வதஜஅலூன. யத்குலூன் யத்குலூன். யத்குலூன் கஷ்டம், யத் கஷ்டம், யது நார்மல். லியூஃபிக் லியூஃபிக். சிலவங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிற இது வந்து குபுராண்டு. இங்க வந்து சொல்லட கடைசியில வந்தாலும் நாங்க வந்து அந்த சொல்ல இன்னொரு சொல்லோட இந்த வேர்டையும் சேர்த்து ஓதக்கொள்ள இது நடுவுல வார மாதிரி தான். இதே நிறைய பேர் இந்த விஷயத்துல பிழை விடுற. அதாவது வேர்ட் ஒரு சொல்லிட கடைசிக்கு வந்தால் குபுரா நல்லா கலக்கி ஓதணும் என்று படிச்சுக்கிறேன். ஆனா அதே சொல்ல பின்னால இன்னொரு சொல்லோட ஓதிக்கொண்டு போக்குள்ள அது நடுவுல வாரதாக மாறிடுது. ஓரத்துல வாரத நல்லா கலக்கணும், இது ஓரத்துல வாரதல்ல. காரணம் சேர்த்தி ஓதுறது. அப்ப இதை சேர்த்தி ஓதக்கொள்ள சுகுரா நோமலா தான் கலக்கி ஓதணும். எனவேதான் இந்த பிரிவுல வந்து ரைட். லியூஃபிக்குன்னு மட்டும் உதாரணம் தந்தால் அதோட நிப்பாற்ற, அது வந்து குபுரா. லியூஃபிகோ லியூஃபிகோ. இப்ப இதை நான் பின்னு கேட்கிற சொல்லோடையும் சேர்த்து ஓதிக்கொண்டு போக்கல இது நடுவுதான். ஓ அது லேசிக்கு தானே வச்சுக்கிற, அப்ப ஓதிக்கொண்டு போக்கல நடு. அப்ப நார்மலாகத்தான் கலக்கணும். லியூஃபிகு ஃபிகு 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 அப்படி அல்ல. அடுத்த பாவை பாருங்க, இது வல்லினமான எழுத்து. இப்ப நாங்க நிப்பாட்டுறதா இருந்தால் ஓரத்துல வாரது. எப்படி? வல துஷ்திது வல துஷ்திது தியப்போ தியப்போ. நல்லா வல்லினமா ஓதுற. இப்ப சேர்த்தி ஓதக்கொள்ள வல துஷ்திது வஹ்தினா திது வஹ்தினா. வாய்க்கு லேசாவதுங்க. திது வஹ்தினா. ஃபன்ஸப்
சோபு நிப்பாட்ட கொல சோபு சேர்த்த கொல சபு 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 வ ஈல சபு அப்படி அல்ல சபு வ ஈல நோமலா யஹ்ருஜ் யஹ்ருஜ் சேர்த்த கொல யஹ்ருஜு மின் யஹ்ருஜு மின் யஹ்ருஜ் அண்ட் ஓதேலா கல்கலா இல்லாம நார்மலாக கலக்கி ஓதுறது லேசி காரணம் சேர்த்து ஓதுற யஹ்ருஜு 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 என்று சொல்லிடவான நல்லா வாயை திறந்து விரிகோணமாக்கி யஹ்ருஜு மின் என்று மாறிடும் கடைசிக்கு கொஞ்சம் தான் திறக்கணும் யஹ்ருஜ் என்று மூடினா கல்கலா இல்ல அப்பைத்திரும் யஹ்ருஜ் லேசா இப்ப கொஞ்சம் திறக்கணும் வாய யஹ்ருஜு மின் லம்மா பூர்ணமா வராது அது அல்ல அது சிலவங்க உச்சரிச்சிடுவாங்க ஓவரா அப்படி அல்ல நிப்பாட்ட கொல அது அது அதே நேரத்துல நடுவுல சேர்த்தியோது கொல அது அஃப் அப்படி எல்லாம் இல்ல قد أفلح قد أفلح قد أفلح المؤمنون அப்படி வரும் சரியா எனவே கல்கலால குபுராண்ட் ஒரு பிரிவு இருக்குது சுகராண்ட் ஒரு பிரிவு இருக்குது குபுராண்டு சொல்லி வரக்குள்ள வந்து சொல்லுட இறுதியில வாரது அல்லது நாங்க வசனத்தை சொல்ல வந்து அந்த இடத்துல மூச்சுடுறதுக்காக எப்படியோ நிப்பாட்ட கொள்ளதான் அது இறுதின்னு சொல்ற அது நல்லா கலக்கி ஓதணும் அதுலயும் வந்து சப்தா வந்துன்னா 2 சுக்கூன் நீக்கிறதுனால 2 சுக்கூன் உச்சரிக்கிற அளவுக்கு ஊண்டிட்டு தான் கலக்கி ஓதணும் தப் ஹஜ் அத மாதிரி ஆனா இங்க வந்து ஒரு சுக்கூன் என்ற அடிப்படையில ஓதுறோம் அதுலயும் சுகுரான் சொல்லிட நடுவுல வந்தா எப்படிக்குமே நாங்க பின்னால் உள்ள எழுத்த சேர்த்தி ஓதி கொண்டு போற சொல்லிட இறுதியில வந்தால் அதுக்கும் பின்னால ஈக்கிறத சேர்த்தி ஓதி கொண்டு போகல அது நடுவுல ஈக்கிறதுக்கு சமனேன உச்சரிச்சு கொண்டு போறோம் எனவே அது நோமலா தான் உச்சரிக்கிற அது அஃப்லஹ அப்படி ரைட் இதெல்லாம் நீங்க செஞ்சு பார்க்கலாம் ஹக்கத் ஹக்கத் சத்தா வந்து இது எல்லாரும் அவசரத்தில் ஓடுற அப்பலா அப்பலா அப்படி இல்ல அப்பலா தால 2 சுக்கூன் இருக்குது ரப்பனா ரப்பனா இல்ல ரப்பனா சஜ்ஜாஜ சஜ்ஜாஜ அத்தாரிக் வல்யக் பைனக்கும் வல்யக்துபு என்று கலக்கி ஓதவான முறை எழுத்துக்கள் இது சட்டம் பின்னால படிப்போம் ரைட் அடுத்து இந்த பின்னால பஸ் அஹத்து பஸத்த இதெல்லாம் கலக்கி ஓதுறல்ல இதுக்கான காரணங்கள் பின்னால வேறொரு தனிப்பாடம் ரைட் அதை நாங்க நேரத்தோட சொன்னோம் சிலவங்க வந்து என்ன செய்யறன்னு சொன்னால் ஒண்டோ அஹாது அஹாது ஓவராக உச்சரிக்க பேய்த்து லம்மா வாக்குற அதுவும் பில அதே நேரத்துல சிலவங்க வந்து அஹதுன்னு சொல்லிட்டு பின்னிக்கால ஒரு ஹம்சா ஒண்டே வைக்கிற அவங்களுக்கே தெரியும் எப்படி அஹது அஹது அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கிற அவங்களுக்கே தெரியும் சோமது சோமது நோமலா கேட்கும் அப்படியெல்லாம் பின்னுக்கால ஒரு ஹம்சாவை எங்களுக்கு எட் பண்ணல அது இன்னொரு எழுத்து அஹது து அண்டத்தோட நிப்பாடுங்க பின்னுக்கு இந்த வித்திரைன மூட போக வானம் வித்திரைனோட சம்பந்தப்படுத்த வானம் அஹது அப்படி வரையல அஹது சோமது அஹது சோமது அதை விட்டுட்டு அஹது அப்படி செய்யலாம் அடுத்த நீட்டி கொண்டு போகும் ஏலாம் சரி அது கஷ்டமும் தான் ரைட் அடுத்தது நாங்க லீன் என்ற பண்பை இன்ஷா அல்லாஹ் பாக்குறதுக்கு கேட்கிறோம் லீனையும் நாங்க சின்ன ஒரு விஷயம் என்றதுனால டக்குன்னு பார்த்துடலாம் நாங்க சொன்னோம் 1வது பண்பாக சஃபீர் என்றதை சொன்னோம் அடுத்தது 2வது பண்பாக கல்கலா என்றதை சொன்னோம் 3வது பண்பு லீன் இது ஒரு சின்ன ஒரு விஷயம் டக்குன்னு பார்க்கலாம் மத்துடைய எழுத்துக்கள் ஞாபகம் இருக்குதா வாவ் சுக்கூன் செஞ்ச வாவும் சுக்கூன் செஞ்ச யாவும் இன்னொன்று இருக்கின்ற நாங்க தெளிவாகவே முந்தைய பாடம் ஒன்றுல படிச்சோம் அலிஃப் வாவ் யா 3க்கும் சுக்கூன் வச்சால் அது மத்துடைய எழுத்து அதுக்கு முன்னால மெச்சான ஹரக்கத் வரணும் என்று சொன்னோம் அலிஃபுக்கு முன்னால சுக்கூன் வச்ச அலிஃபுக்கு முன்னால ஃபத்ஹா சுக்கூன் வச்ச வாவுக்கு முன்னால பம்மா சுக்கூன் வச்ச யாவுக்கு முன்னால கஸ்ரா என்று சொன்னோம் இது ஆப்போசிட் ஹுரூஃபுல் லீன்ல அலிஃபை நீங்க வெட்டி விட்டுடுங்க மிச்சம் உள்ளது வாவும் யாவும் மிச்சமுள்ள 2 எழுத்தும் என்ன வாவும் யாவும் இவங்க 2 பேரும் வந்து சுக்கூன் வச்சால்
இவங்களுக்கு நாங்க ஹுரூஃபுல் லீன் சாஃப்டான எழுத்துக்கள் அப்படின்னு பேரு வைப்போம். மத்தனா நீட்டுறதுக்கு தானே வந்துச்சு, லீனண்டா இலகுபடுத்துறது சாஃப்டாக்குறதுக்காக வருது. ரைட். அப்ப இந்த வாவும் ஆல்ரெடி நாங்க மத்திட பேரு வச்சுட்டு இப்ப எப்படி சுக்கூன் வச்சுருனே நாங்க லீன்ட பேரு வைக்கிறேன்னு சொல்லி யோசிச்சால், நாங்க சொன்னோம் வாவுக்கு முன்னால லம்மா வந்தா தான் லீ மத் இழுக்கணும். ஆனா இங்க வாவுக்கு முன்னால ஃபத்ஹா. ரைட். நாங்க பாப்போம் உதாரணத்தை. அடுத்தது யா. யாவுக்கு சுக்கூன் வச்ச யாவுக்கு முன்னால கஸ்ரா வந்தா தான் நாங்க இழுக்கிற பி ஷி கி. அப்ப சுக்கூன் வச்ச வாவுக்கு முன்னால லம்மா வந்தா தான் மத். எப்படி பூ ஷூ அண்ட் இழுக்கிற இல்லையா? அப்ப இங்க என்ன வந்திருக்கு, சுக்கூன் வச்ச யாவுக்கு முன்னால ஃபத்ஹா வந்திருக்கு. சுக்கூன் வச்ச வாவ் அதுக்கு முன்னாலேயும் ஃபத்ஹா, சுக்கூன் வச்ச யா அதுக்கு முன்னாலேயும் ஃபத்ஹா ஃபத்ஹா. ஆனா அலிஃபிகின டச்சே இல்ல. அப்படி வரக்குள்ள இதுக்கு வந்து லீன் சொல்ல நாங்க இதை உச்சரிச்சு பார்ப்போம். ஹவுஃப் ஹவுஃப் அண்ட் வாவ சரியா உச்சரிக்க ஏலுமா? ஹவுஃப் ஏலவாப்பா. கவும உச்சரிச்சு பாருங்க. கவும் வாவுக்குரிய அத்தின ஹக்கையும் கொடுக்க ஏலா. கவும் ஏலா. திரும்ப பைத்தை உச்சரிச்சு பாருங்க. யா பைத் பைத் முழுமையாக யா உச்சரிக்க ஏலுமா? கஷ்டம். குரைஷ் உச்சரிச்சு பாருங்க. குரைஷ் குரைஷ் கஷ்டம். அப்ப இலகுவா தான் உச்சரிக்கலும். அடிப்படை யாவும் வாவும் எப்படி உச்சரிக்கணுமோ அப்படி உச்சரிக்கிறல. எப்படி உச்சரிக்கிற? ஹவுஃப் ஹவுஃப் அண்டு செல்லவே ஏலா. நார்மலா தான் உச்சரிக்கிறோம் லேசா. ஹவுஃப் ஹவுஃப். அப்ப இது வந்து முழுமையான வாவ இலகுவாக லேசா உச்சரிக்கிற அமைப்பு தான். ஃபுல்லா உவ் அண்டு உச்சரிக்காம அண்டு உச்சரிக்கிற. ஹவுஃப் கவ் கவ்வும் அண்டு உச்சரிக்காம லேசா லீன் இலகுபடுத்தி கௌம் கௌம் அண்டு உச்சரிக்கிற. பைத்த பைத் பைத் அண்டு உச்சரிக்காம பைத் பைத். நாங்க ஏன் இப்படி எல்லாம் எங்களுக்கே தெரியாம உச்சரிச்சு பழகின்னு சொன்னால், இதை லீன் என்ற பகுதியில பயன்படுத்தி இலகுவாக உச்சரிக்க பயன்படுத்தப்பட்டீங்க. இதெல்லாம் தெரியாம பொறவு பழகுறவங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு உச்சரிச்சு பிழையாக்கி கொள்ள சான்ஸ் இருக்குது. எனவே இந்த பண்புகள் எல்லாத்தையும் நாங்க சரியா விளங்கி கொள்ளணும். குரைஷ் அல்ல குரைஷ் குரைஷ். அல் பைத் பைத் அல்ல பைத். கவும் அல்ல கவும் கவும். எனவே சுக்கூன் வச்ச வாவுக்கும் சுக்கூன் வச்ச யாவுக்கும் முன்னால ஃபத்ஹா வந்தால் அது வந்து ஹுரூஃபுல் லீன் என்று சொல்லப்படுது. எனவே நாங்க இன்றைக்கு சஃபீரையும், இரண்டாவதாக கல்கலாவையும், மூணாவதாக லீன் என்ற பண்பையும், அஸ்ஸிஃபாத் லா லித்த லஹா எதிர்ப்பதம் இல்லாத பண்புகள் என்றதுல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க தொடர்ந்து அடுத்த பாடத்துல மேனைய பண்புகளை பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.